116 மேக்ஸ் குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A தேர்வுக்கான ஆன்லைன் மேக்ஸ் டெஸ்ட் சீரீஸில் முந்தைய ஆண்டு வினாக்கள் உள்ள காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி தலைப்பில் உள்ள வினாக்களுக்கான விடைகளின் விளக்கங்களை பார்க்க போகிறோம். அதன்படி ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 5% ஆண்டு வட்டி வீதத்தில் ரூபாய் 7,200க்கு 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ 5% ஆண்டு வட்டி வீதத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் அசல் 7,200 அசல். இந்த 7,200 5% வட்டி, அசல் ஒரு 100% இருக்கும். அதை இப்போ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, 105/100. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குன்னா, முதல் வருட முடிவில் கிடைக்கிற மொத்த தொகை கிடைக்கும். வெறுமனவே 5% கண்டுபிடிச்சோம்னா வட்டி மட்டும் கிடைக்கும். நம்ம கண்டுபிடிக்கிறது மொத்த தொகையை சேர்த்து கண்டுபிடிக்கிறோம். 2 வருஷங்கிறதால இந்த 105/100ங்கிறத 2 தடவை எழுதிக்கிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, மொத்த தொகை கிடைக்கும். மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணால் என்ன கிடைச்சிடும் அப்படின்னா, வட்டி என்ன அப்படின்னு கிடச்சிடும். சரிங்களா? இப்போ கவனிங்க, இந்த 2 0க்கும் இந்த 2 0க்கும் அடிச்சு விட்டுறோம். இதில் எனக்கு 25 இருக்கும், இதில் 21 இருக்கும், இதில் 4 5 20, திரும்ப 21 தடவை இருக்கப்போது 1 நாங் 4 சரியா, 1 நாங் 4 சரியா, பாக்கி 3 இருக்கும், 32. 32ல் எத்தனை 4 இருக்குன்னா 8 நாங் 32ன்னு இருக்கும். இப்போ இந்த 18 × 21 × 21 இது எல்லாத்தையும் பெருக்க போகிறோம். 18 × 21 ஸ்கொயர் என்ன வந்துடும்னா 441 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 18 441 பெருக்கும். 18 441 பெருக்கிக்கிறோம். 8 × 1 8, 8 நாங் 32க்கு 2, பாக்கி 3, 8 நாங் 32 3 என்ன வந்துடும்னா 35. திரும்ப ஒரு தடவை பெருக்கணும், அதே தானே வரப்போது. 4 4 1 தான் வரப்போது. 8 2 1 3, 5 4 9, 4 3 7, 7,938 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? இது வந்து என்னென்னா டோட்டல் அமௌண்ட்டு. இந்த டோட்டல் அமௌண்ட்லேருந்து அசலை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டோட்டல் அமௌண்ட்லேருந்து அசலை என்ன பண்ணிடுறோம், மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா வட்டி கிடைக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ டோட்டல் அமௌண்ட் 7,930லேருந்து அசல் 7,200 மைனஸ் பண்ணோம்னா பாக்கி என்ன கிடைக்குன்னா 738 ரூபா கிடைக்கும் வட்டியா. சரியா? இதுதான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? இப்போ கவனிங்க, இப்படி போடுறப்ப எனக்கு இந்த இடத்துல கால்குலேஷன் பண்ணுறதும் கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இருக்கும், பெருக்கிட்டு இருக்கணும். சரியா? இப்படி போடாமல் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பர்சன்டேஜ் பார்த்தோன்னே கண்டுபிடிக்க தெரிஞ்சுன்னா ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு கேட்டானா கூட்டு வட்டியில் 2 நம்பரை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இப்போ இந்த 7,200க்கு 5% பார்ப்போம். 7,200ல் 5%ன்னா 7,200ல் 10% எவ்வளோ அப்படின்னா 720. கடைசியிலேருந்து ஒரு சாணம் தள்ளு இருக்கிற நம்பர் தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா 10%. அப்போ 720 10%னா அதில் பாதி தான் என்ன அப்படின்னா 5% இருக்குது. 720ல் பாதி எவ்வளோ, 360. இப்போ என்ன பண்ணால் இந்த 360ல் 5% கண்டுபிடிச்சி இந்த 1க்கு கீழே எழுதணும். 360ல் அதே 10% 36. அப்போ 5% அதில் பாதி 18 அப்படின்னு வந்துடும். இப்போ அந்த 2ஆல் கீழே உள்ள நம்பரையும் 1ஆல் கீழே உள்ள நம்பரையும் பெருக்க போகிறோம். 2 தடவை 360 பெருக்கணும்னா 720 ப்ளஸ் இங்கே என்ன வந்துடும் 1 × 18 18. ஆக மொத்தம் என்ன வந்துடும் 738 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக இந்த மெத்தடில் என்ன பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணிவிட்டு போயிடலாம். சரிங்களா? இப்போ இந்த நான் ஃபஸ்ட்டில் போட்ட மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, சரியா, இந்த மாதிரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கால்குலேஷனை போட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டோம்னா ஈஸியாக இருக்கணும். இன்னும் வேறு எப்படி போடலாம்னா, இந்த கூட்டு வட்டி பொறுத்தவரையும் நிறையா விதமாக போடலாம். எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் சொல்லிகிட்டு இருந்தோம்னா டைம் ஆகும். சரிங்களா? இன்னொரு மெத்தட் என்னென்னா, இங்கே ஒரு ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ணுவோம். x + y ± xy/100% அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணும். கூட்டு வட்டியில் 2 வருஷத்துக்கு கொடுத்தோன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும். இப்போ இந்த எக்ஸுங்கிறதும் 5% தான், ஒய்ங்கிறதும் என்ன தான் 5%. ஸோ 5 + 5 5 பெருக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 25/100 அப்படின்னு கிடைக்கும். இங்கே ப்ளஸ் தான் வரப்போகுது. 5 + 5 10, 25 100ஆல் வகுத்தோம்னா 0.25 வரும். ஸோ 10.25% தான் இந்த கணக்கில் வட்டியாக கொடுக்க போகிறோம். 10.25%. இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இதை எழுதி சொல்லித்தரேன். சரிங்களா? உங்களுக்கு இந்த கணக்கை இதை எழுதி போடணுங்கிற அவசியம் இல்லை. 5 கூட்ட போகிறோம். 5 5ஆல் பெருக்கி விட்டு என்ன பண்ண போகிறோம்,
25 100ஆல் வகுக்க போகிறோம். இப்போ 10 கொடுத்துருக்கானா 10 10 20, 10 × 10 100, 100/100 1ன்னு வந்துடும். ஸோ அப்போ ஓவராலாக 21% வட்டி கொடுப்போம். சரிங்களா? ஸோ இப்போ கவனிங்க, இப்போ இங்கேயே வந்துடும் 10.25% இதை கண்டுபிடிச்சி சொன்னேன். அதாவது இந்த மெத்தட் எப்போ ஈஸின்னா, இந்த ஸ்டெப்ஸ் நான் எழுதியிருக்கேன் இல்லையா, நீங்கள் எழுதாமல் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? 10.25% மட்டும் இதில் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் 10% எவ்வளோ? 720 இருக்கு இல்லையா, அதில் 10% எவ்வளோ அப்படின்னா 7200ல் 10% எவ்வளோனா 720. இன்னும் ஒரு 0.25 வேணும் இல்லையா? 0.25ங்கிறது என்னென்னா, இந்த 1% 4ல் 1 பங்கு. 1% 4ல் 1 பங்குனா 72 4ஆல் வகுத்துற போகிறோம். ஒரு நாங்க 4, 18 நாள் 30, ஒரு நாங்க 4, பாக்கி எவ்வளோ இருக்குன்னா 32ன்னு இருக்கும். 32ல் 8 நாங்க 32 வந்துடும். ஸோ இப்போ 18 டைம்ஸ் வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். 738. இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்போனா இதை மைண்டுக்குள்ளாரையே சால்வ் பண்ணணும். இந்த கேல்குலேஷனையும் மைண்ட்லேயே சால்வ் பண்ணலாம். பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. அசல் ரூபாய் 12,600க்கு 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. நான் லாஸ்ட்டாக ஒரு மெத்தட் சொல்லியிருப்பேன். அந்த மெத்தடில் போட்டோம்னா 10 + 10 எவ்வளோ? 20. 10 × 10 எவ்வளோ? 100. 100/100 இந்த ஃபார்முலாவில் இருக்கு இல்லையா, கீழே 100 இருக்கு இல்லையா, 100/100 1 ஆக மொத்தம் 21% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா டக்குன்னு ஆன்சர் இதில் எழுதிடலாம். இதில் 10% எவ்வளோ அப்படின்னா 1260. அப்போ 20%னா 2 தடவை 1260 பெருக்கும். சரியா? 2200 என்ன வந்துடும்? 2400 ஒரு 60, 2 60 120, 2520ன்னு வரும். 2520ங்கிறது 20%. 20%ங்கிறது 2520. இன்னொரு 1% வேணுமா? அதில் பார்த்தோன்னே 1% என்னென்னு எழுதிடலாம்? 126 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? 126 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதிட வேண்டியதான். 6 2 4 5 6 26 46. ஆன்சர் டக்குன்னு எழுதும். இந்த கேல்குலேஷனை நம்ம மைண்ட்லேயே சால்வ் பண்ணலாம். எழுதணுங்கிற அவசியமே இல்லை. பார்த்தோன்னே எனக்கு 10% தெரியும் 1260ன்னு. அப்போ 20% அது 2 தடவை மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். 20% 2520 ரூபா வரப்போகுது. இன்னும் ஒரே ஒரு சதவீதம் எவ்வளோ? 126 ரூபா. 2520 ரூபா கூட ஒரு 100 ரூபாயை கூட்டினோம்னா 2600 ரூபா வந்துடும். 620 ரூபான்னு வந்துடும். அது கூட இன்னொரு 26 கூட்டினோம்னா 2640 ரூபான்னு ரொம்ப சிம்பிளாக எழுதலாம். இல்லைனா நான் சொன்னேன் இல்லையா, நம்பர் சொன்னேன் இல்லையா, 2 1 அப்படிங்கிற நம்பர் சொன்னேன் இல்லையா, 2 வருஷம்னா அப்போ இந்த 12,600க்கு 10% எவ்வளோ? 1260. இப்போ இந்த 1260க்கு 10% கால்குலேட் பண்ணி இங்கே எழுத போகிறோம். 126 ரூபா. மேலே இங்கேயும் பெருக்கி ஆட் பண்ணிட வேண்டியதான். அதே 2500 + 126 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 26 46ன்னு வரப்போகுது. சரிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் போட்டிருப்பேன். அதில் போடும்போது எனக்கு என்ன ஆகுனா மொத்த தொகை தான் கிடைக்கும். அப்புறம் அந்த மொத்த தொகையிலேருந்து நான் என்ன பண்ணணும்? வட்டியை அசலை மைனஸ் பண்ணோம்னா தான் நமக்கு வட்டி கிடைக்கும். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கணக்கு போயிடலாமா? நெக்ஸ்ட் கணக்கு கவனிங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 6 வருஷத்தில் தனி வட்டி வீதத்தில் 6 வருஷத்தில் 60% அதிகரிக்குது. அதே வட்டி வீதத்தில் ரூபாய் 12,000க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 வருஷத்தில் தனி வட்டியில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்குதுன்னா அந்த தனி வட்டி வீதம் என்னவாக இருக்குன்னா ஒரு ஆண்டுக்கு 10% இருக்கும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்படின்னா 10% அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். ஏனில் அதே வட்டி வீதத்தில் அதேன்னா இந்த 10% வட்டி வீதத்தில் இந்த 12,000 ரூபாய்க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 3 ஆண்டுகளில் கூட்டு வட்டினா இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் படி போட்டோம் அப்படின்னா 12,000 × 110/100 × 110/100 × 110/100. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். 1 2 3 4 5 6 0 1 2 3 4 5 6 0. ஸோ 12 இன்ட்டு இந்த 11 கியூப் என்ன வந்துடும்? 1331 அப்படின்னு வந்துடும். சரியா? ஸோ இதை 12ஆல் பெருக்கணும்னா நமக்கு மொத்த தொகை கிடைக்கும். சரிங்களா? 12ஆல் பெருக்கிறோம். 2 தடவை 1331 என்ன வந்துடும்? 2662. ஒரு தடவை 1331 1331 2 6 1 7 6 3 9 3 2 5 1. ஸோ 15,972ங்கிறது மொத்த தொகை. இதுலேருந்து அசல் எதை மைனஸ் பண்ணுவான்? 12,000 என்ன பண்ணுறோம்? மைனஸ் பண்ணோம்னா பாக்கி 3,972ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மொத்த தொகை கண்டுபிடிப்போம். அதுக்கு பெருக்கிறதுக்கு கொஞ்சம் நாளே ஆகும். அதுக்கப்புறம் நான் அதெல்லாம்
சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். அதாவது மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணி எழுதணும். அதுக்கு பதிலாக இந்த 3 வருஷம்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா 3 3 1 அப்படிங்கிற நம்பரை ஞாபகம் வச்சுங்க. 3 3 1 எழுதிட்டிங்களா? இப்போ என்ன பண்ணணுன்னா 12,000க்கு 10%. 12,000க்கு எத்தனை 10% தானே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 12,000ல் 10% பார்த்தோன்னே சொல்லிடலாமா? 1200 இந்த 1200க்கு 10% கால்குலேட் பண்ணி ரெண்டாவது 3 கீழே எழுத போகிறோம். அது எவ்வளோ? 120 120 10% எவ்வளோ? 12 சரியா? இந்த பார்த்தோன்னே 10% சொல்கிறதெல்லாம் முன்னாடியே பர்சன்டேஜ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு அந்த கான்செப்ட். ஒரு நம்பரில் 10% கடைசிலேருந்து ஒரு சாணம் தள்ளி புள்ளி வைப்போம். இப்போ 120ல் 10% வேணும், கடைசிலேருந்து ஒரு சாணம் தள்ளி இந்த இடத்துல புள்ளி வச்சுன்னா 12ங்கிறது தான் 10%. இந்த 12ல் 10% வேணும்னா 1.2 அப்படின்னு எழுதும். சரிங்களா? இப்போ எழுதிட்டு இதை மேலே இங்கேயும் பெருக்கிட வேண்டியதான். 3 12 36 3600 3 12 36 + 360 ப்ளஸ் ஒரு 12 3600 ஒரு 300 3960 3960 கூட ஒரு 12 ஆட் பண்ணோம்னா 3972ன்னு டேரெக்டாக நமக்கு என்ன கிடச்சிருந்தா வட்டியே கிடச்சிரும். ஃபஸ்ட்டு இதில் நம்ம மொத்த தொகையை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் மைனஸ் பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லை. சரிங்களா? இந்த இடத்துல அந்த x + y + r - xy/100ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கேல்குலேட் பண்ணுறது. ஏன்னா 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்கான். 3 வருஷம்னா கஷ்டமாக இருக்கும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறப்ப. 2 வருஷம் போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரூபாய் 15,625க்கு ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். 3 ஆண்டுகள்னால் நம்பர் என்னது? 3 3 1 எத்தனை சதவீதம்? ஒரு வருஷத்துக்கு 8%. எதில் 8%? அசல் இந்த 15,625 தான் 8%. இதில் 1% எவ்வளோன்னா 156.25. 1% கடைசியிலேருந்து 2 சாணம் தள்ளி புள்ளி வைப்போம்னா இப்போ 8%ங்கிறதால இந்த 1% 156.25 8 தடவை பெருக்க போகிறோம். நல்லா கவனிங்க. இதை 150 பிரிச்சுக்க போகிறோம், 6 பிரிச்சுக்க போகிறோம், 25 பிரிச்சுக்க போகிறோம். இப்போ 8 தடவை 150 பிரிப்போமா பெருக்குவோமா? 15 8 எவ்வளோ? 120. 15 8 120னா 150 பெருக்கிறோம். ஒரு 0 சேர்த்தோம்னா என்ன வந்துடும்? 1200 வந்துடும். அது அப்படியே மைண்ட்லேயே இருக்கணும் 1200. அடுத்து 8 எவ்வளோ? 48. 1200 + 48 என்ன வந்துடும்? 1248. 8 25 பைசா எவ்வளோ வரும்? 8 25 பைசா எவ்வளோ வரும்? 2 ரூபா வந்துருமா? அப்போ ஏற்கனவே 1248 + 2 ரூபா என்ன வந்துடும்? 1250 ரூபாய் அப்படின்னு வந்துடும். ரொம்ப சிம்பிளாக கால்குலேட் பண்ணி இதை எழுதிவிடலாம். சரிங்களா? நான் இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 150 8 தடவை பெருக்கிக்கிறேன், 6 8 தடவை பெருக்கிக்கிறேன், 0.25 8 தடவை பெருக்கி. இதெல்லாம் எழுதிக்கிட்டு பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு லேட் ஆகும். சரியா? எழுதாமலே பெருக்கணும். சரியா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 1250 ரூபா. எழுதாமலே இந்த கால்குலேஷன் பண்ணக்கூடாது, மைண்ட்லேயே பண்ணால் தான் இப்படி போடுறது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 1250ல் 8% கண்டுபிடிச்சி இந்த ரெண்டாவது 3 கீழே எழுத போகிறோம். 1250ல் 1% எவ்வளோன்னா 12 ரூபா 50 பைசா. 2 சாணம் தள்ளி புள்ளி வைப்போமா? அப்போ அதை 8 தடவை பெருக்குமா? 8 12 எவ்வளோ? 96. 8 50 பைசா 4 ரூபா. 96 + 4 ரூபா என்ன வந்துடும்? 100 ரூபாய். 100 ரூபாயில் 8% எவ்வளோ? 8 ரூபா. அவ்வளோதான், கணக்கு முடிஞ்சிச்சு. மேலே இங்கேயும் பெருக்கிறோம். 3 1250 3750. 3 100 எவ்வளோ? 300 + ஒரு 8 என்ன வந்துடும்? 800. 3700 + 300 என்ன வந்துடும்? 4000 ரூபா. 50 ரூபா + 8 ரூபா 4058 ரூபா. வட்டி எவ்வளோன்னா 4058 ரூபாய். இது இப்படி போடாமல் அந்த ஃபஸ்ட்டு மெத்தட் 15,625 போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா இன்ட்டு என்ன எழுதுவோம்? 108 / 100 இன்ட்டு 108 / 100 இன்ட்டு 108 / 100. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா எனக்கு மொத்த தொகை கிடைக்கும். அந்த மொத்த தொகையிலேருந்து நான் எதை மைனஸ் பண்ணி எழுதணும்? அசலை மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த 4058 கிடைக்கும். சரிங்களா? இல்லைன்னா இன்னொரு மெத்தடில் போடலாம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இயருக்கு இந்த 15,625க்கு 8% எவ்வளோ அப்படின்னா 1250 ரூபா வருது இல்லையா? இது ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு கொடுத்துருக்க அசலுக்கான வட்டி. இப்போ ரெண்டாவது வருஷத்துக்கு என்ன பண்ணோன்னா திரும்ப அசலுக்கு ஒரு 8% 1250ன்னு எழுதுவோம். ப்ளஸ்ஸு இந்த கூட்டு வட்டினாலே என்ன அர்த்தம்னா வட்டிக்கு வட்டி கணக்கிடும். மொதல் வருஷத்தில் வட்டி எவ்வளோ வந்துச்சோ அதுக்கு திரும்ப 8%. இந்த 1250 இருக்கு இல்லையா? அதில் 1% 12 ரூபா 50 பைசா. அதை 8 தடவை பெருக்கணும்னா என்ன வந்துடுது? 8 12 96 8 50 பைசா 4 ரூபா என்னன்னு வந்துடுது? 100 ரூபான்னு வந்துடுது. இந்த 100 ரூபா எதுக்குன்னா இந்த 1250க்கு 8% 100 ரூபா. இப்போ 2 வருஷம் முடிவில்னு கேட்டிருந்தானா இதை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணி ஆன்சர் எழுதலாம். இது மட்டும் வட்டி மட்டும்தான், ஆன்சர் டேரெக்டாக வந்துடும். 3 வருஷம்னு கேட்குறதால அடுத்ததுக்கு போகிறோம். 3வது வருஷத்துக்கும் அசலுக்கு 8% கால்குலேட் பண்ணால் 1250 ரூபா தான் வரப்போகுது. அது அப்படியே நம்ம எழுதிக்கிட்டே வர வேண்டியது தான். சரியா? அது மாற போகிறதில்ல. ஒவ்வொரு ஆண்டும் வட்டி விகிதம் மாறினா தான் இந்த ஃபஸ்ட்டு எழுதுகிற வேல்யூ மாறப்போகுது. இந்த ஃபஸ்ட் லைனில் எழுதுறது எல்லாமே
அசலுக்கான வட்டி, அதுக்கு பக்கத்தில் எழுதுகிற எல்லாமே வட்டிக்கான வட்டி. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மேலே இருக்கு இல்லையா, 3வது வருஷத்துக்கு மேலே இருக்கு இல்லையா 3 நம்பர், அந்த 3 நம்பருக்குமே 8%, 8%, 8%. 1250, இந்த 1280க்கு 8% ஒரு 100 ரூபா, இந்த 1280க்கு ஒரு 8% எவ்வளோ அப்படின்னா 100 ரூபா, ப்ளஸ் இந்த 100 ரூபாய்க்கு ஒரு 8% எவ்வளோனா 8 ரூபா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதுனோம்னா 3750 ப்ளஸ் 308, சரியா, எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா அதே 4058ன்னு கிடைக்கும். 3 வருஷம் கேட்டதால் இதை ஃபுல்லாக போடுறோம். 2 வருஷம் கேட்டானா இது 2 மட்டும் ஆட் பண்ணி எழுதுவோம், இந்த 2 லைனில் உள்ளதை மட்டும் ஆட் பண்ணி எழுதலாம். இப்படியும் போடலாம் ஆன்சர், சரிங்களா. கவனிங்க, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10% எனில் 9000க்கு 2 ஆண்டுகளுக்கு தொடர் வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 9000 ரூபா அசல், அதுக்கு ஃபஸ்ட்டு எத்தனை சதவீதம், 10%. அப்போ 110/100ன்னு எழுதுவோம். அடுத்து 2வது வருஷம் எத்தனை சதவீதம் வட்டி வீதம், 12%. அப்போ 112/100 அப்படின்னு எழுதுவோம். 1 0 2 0 3 0 4 0, 1 0 2 0 3 0 4 0, 9 11 என்ன வந்துடும், 99 இன்ட்டு என்ன வந்துடும், 112. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த 99ஆல் 112 பெருக்கிறதுக்கு பதிலாக அந்த 100ஆல் 112 பெருக்கணும்னா 2 0 சேர்த்துக்குவோம். இதில் ஒரே ஒரு தடவை 112 மட்டும் என்ன பண்ணிட வேண்டியதான், மைனஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஏன் ஒரு தடவைனா, நம்ம 99 தடவை தான் பெருக்கணும், 100 தடவை பெருக்கிட்டோம் இல்லையா, அதனால் ஒரு தடவை மைனஸ். 10ல் 2 போச்சுன்னா 8, இங்கே 9 இருக்கும், 9ல் 1 போச்சுன்னா 8, இங்கே 1 தான் இருக்கும், ஏன்னா கடை வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, 1ல் 1 போச்சுன்னா 0, 11 என்ன இருக்க போகுது, அப்படியே இருக்க போகுது, 11088ன்னு கிடைக்குது. இது என்னது, மொத்த தொகை. அப்போ மொத்த தொகையிலேருந்து அசல் என்னது, அசல் எவ்வளோ, 9000 ரூபா. இந்த 9000 என்ன பண்ணிடுறோம், மைனஸ் பண்ணிடுறோம். 11000ல் 9000 போச்சுன்னா 2000, அங்கே ஒரு 88 இருக்குது, ஸோ 2088 அப்படின்னு எழுதுகிறோம், சரிங்களா. இப்படி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 9000ல் ஃபஸ்ட்டு 10%, 10% பார்த்தோன்னே சொல்லிடலாமா, 900. ஸோ இப்போ 900 இதை ஆட் பண்ணோம்னா எனக்கு 9900ன்னு கிடைக்கும். அடுத்து 2வது எவ்வளோ அப்படின்னா, முதல் வருஷம் முடிவில், அதாவது 2வது வருஷம் ஸ்டார்டிங்கில் என்ன வரும்னா 12% என்ன ஆகுது, வட்டி அதிகரிக்கும். இதில் 12% கண்டுபிடிக்கணும். அப்போ 12 தடவை என்ன பண்ணணும், இதில் ஒரு 10%ங்கிறது எவ்வளோனா 990, 2% வேணும், 1%ங்கிறது 99, அப்போ 2% என்ன வந்துடும், 198ன்னு வந்துடும். 8 9 9 18க்கு 8, பாக்கி 1 9 1 10 10 1 11 அப்படின்னு வரும். 1188ன்னு வரும், சரியா. அவங்க கேட்குறது என்னது, வட்டி, தொடர் வட்டி எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ இந்த 900த்தையும் இந்த 1188 ரெண்டை மட்டும் என்ன பண்ணிட வேண்டியது, ஆட் பண்ணி எழுதினோம்னா 2088 ரூபாய் கிடைக்கும். இந்த இடத்துல அந்த நம்பரை யூஸ் பண்ணி போட முடியாது, ஏன்னா ஒவ்வொரு வருஷம் வட்டி விகிதம் என்ன ஆகிடுது அப்படின்னா மாறிடுது. அதனால் இந்த இடத்துல அந்த 21ங்கிற நம்பரை யூஸ் பண்ணி போட முடியாது, சரிங்களா. இன்னும் வேறு எப்படி போடலான்னா, இந்த இன்னொரு மெத்தட் ஒன்று சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மெத்தடில் போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் இயருக்கு ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10%, 12% வீதம் 9000 கேட்குறான். 9000ல் 10% எவ்வளோ அப்படின்னா 900. அடுத்து 2வது வருஷம் வந்துடுறோம். 2வது வருஷத்தில் வட்டி விகிதம் என்ன ஆகிடுது, முதல் வருஷத்துக்கு தான் 10%, 2வது வருஷத்துக்கு 12%. அப்போ இந்த லைனுக்கு கீழே உள்ளது எல்லாமே அசலுக்கான வட்டி. 9000ல் 12% கண்டுபிடிக்க போகிறோம், சரியா. அந்த 9000ல் 12% அப்படின்னா 10% எவ்வளோ, ஒரு 900. அடுத்து 2%, 2% என்ன வந்துடும், 180, சரியா. அப்போ என்ன வந்துடும், 1080ன்னு வரும், சரியா. ப்ளஸ்ஸு இப்போ என்ன பண்ண சொன்னோன்னா, மொதல் வருஷத்தில் வந்த வட்டிக்கு வட்டியை கால்குலேட் பண்ணி இங்கே எழுதணும். இப்போ 2வது வருஷம் வந்துட்டாவே வட்டி எத்தனை சதவீதம் ஆகிடுது, 12% ஆகிடுது. அப்போ இந்த 900ல் 12% பார்க்க போகிறோம். 900ல் 12, 1% எவ்வளோ அப்படின்னா, இல்லைனா 10% எவ்வளோனா 90. அடுத்து 2%, 1% 9, 2% எவ்வளோ 18. இல்லைன்னா ரொம்ப சிம்பிள், 1%ங்கிறது எவ்வளோ 9. 9 எத்தனை தடவை பெருக்கிற வேண்டியதான், 12 தடவை பெருக்கிற வேண்டியதான். 12 தடவை பெருக்கணும்னா 108ன்னு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். 1000 ஒரு 900, 1900, 1980, சரியா. இங்கே ஒரு 20 சேர்த்துக்கிட்டோம்னா 1100, பாக்கி 88 இருக்கும். சாரி 2100, பாக்கி 88 இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் 2088 அப்படின்னு எழுதிடலாம், சரிங்களா. ஸோ இப்போ ஆன்சர் ஆக மொத்தம் இதுக்கு என்ன அப்படின்னா 2088. கவனிங்க, இந்த இடத்துல இன்னொரு லாஜிக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த x + y + r - xy/100 இருக்கு இல்லையா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸுக்கு பதிலாக 10, ஒய்க்கு பதிலாக என்னது 12. 10 + 12 என்ன வந்துடும், 22. 12 எவ்வளோ, 120. 120 100ஆல் வகுத்தோம்னா என்ன வந்துடும், 1.2 அப்படின்னு கிடைக்கும், சரியா. அப்போ ஏற்கனவே 10யும் 12யும் கூட்டி ஒரு 22 இருக்குது, அங்கே ஒரு 1.2, 22 + 1.2 என்ன வந்துடும்னா 23.2% கண்டுபிடிச்சா ஆன்சர் வரப்போகுது.
கவனிங்க, ஃபஸ்ட்டு 23% கண்டுபிடிக்கும். இந்த 9000ல் 20% எவ்வளோ? 1800 10% எவ்வளோ அப்படின்னா 10% 900, அப்போ 20% 1800. அடுத்து ஒரு 3% வேணும். 3% 1% எவ்வளோ அப்படின்னா 900. 1% 900 அப்படின்னா சாரி 1% 900 இல்லை, 1% 90. அப்போ 3% 39 27 270. ஏற்கனவே என்ன வச்சுருந்தோம் நம்ம? 1800 ப்ளஸ்ஸு ஒரு 270. சரியா? 1800 + 270 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். 0 7 8 2 10 0, பாக்கி எவ்வளோ? 1 2070ன்னு இருக்குது. நீங்கள் அந்த 0.2வே கண்டுபிடிக்க வேண்டாம். 2070 விட அதிகமாக தான் வரும். ஏன்னா இன்னும் 0.2வே நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. சரியா? அப்போ 2070 விட கொஞ்சம் அதிகமாக தான் வரும். அப்போ எதுவாக தான் ஆன்சர் இருந்தே ஆகணும்னா இந்த 2088 தான் ஆன்சராக இருந்தே ஆகணும். இதை ரொம்பவே ஈஸியாக என்ன பண்ணலான்னா, கணக்கை படிக்கும்பொழுதே ஆன்சர் 23.2% சொல்லிடலாம். டக்குன்னு 23.2% கண்டுபிடிக்காமல் 23 கண்டுபிடிச்சி அப்ராக்சிமேட்டாக இருக்கிற ஆப்ஷன்லேருந்து ஆன்சரை என்ன பண்ணிடலாம்னா சூஸ் பண்ணி எழுதிடலாம். ஸோ இங்கே கவனிங்க, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரூபாய் 20,000க்கு 10% வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த ஃபஸ்ட்டு மெத்தட் ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அதுபடி போட்டோம்னா 110 / 100 4 வருஷங்கிறதால இது எத்தனை தடவை எழுதணும்? 110 / 100, 110 / 100, 110 / 100. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் மொத்த தொகை கிடைக்கும். அந்த மொத்த தொகையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? அசலை கழித்து வட்டி எழுதணும். ரொம்ப சிம்பிள். 4 வருஷம்னா இந்த நம்பரை ஞாபகம் வச்சுங்க. 2 வருஷம்னா 2 1ங்கிற நம்பரு, 3 வருஷம்னா 3 3 1ங்கிற நம்பரு, 4 வருஷம்னா 4 6 4 5 அப்படிங்கிற நம்பரை ஞாபகம். 4 6 4 5 இல்லை, 4 6 4 1 4 6 4 1 நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். 4 6 4 1. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க 20,000 ரூபாய்க்கு எத்தனை சதவீதம்? 10%. பார்த்தோன்னே சொல்லிடலாம். எவ்வளோ? 2,000 ரூபா. 2,000 ரூபாய்க்கு 10% எவ்வளோ? 200 ரூபா. 200 ரூபாய்க்கு 10% எவ்வளோ? 20 ரூபா. சரியா? 20 ரூபா. 20 ரூபாயில் 10% எவ்வளோ? 2 ரூபா. 10%னாவே கொடுத்துருக்க நம்பரில் லாஸ்ட்டில் ஒரு சாணம் தள்ளி புள்ளி வைப்போம். மேலே இங்கேயும் பெருக்கி விட்டோம்னா ஆன்சர் வந்துடும் பாருங்கள். 4 2000 எவ்வளோ? 8,000 ரூபா. ப்ளஸ் 6 2 12 1200 ரூபா. 4 2 8 80 ரூபா. ப்ளஸ் ஒரு 2 மட்டும் 8000 ப்ளஸ் 1200 9200 9280 9282. ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் வந்துடும். 9282. இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா இதெல்லாம் அடித்தது போக திரும்ப நீங்கள் பெருக்கிட்டு இருக்கணும். சரியா? 11 இங்கே 11 ஸ்கொயர்டு, இங்கே 11 ஸ்கொயர்டு, 121 121 பெருக்கணும். இல்லைனா 3 11 11 கியூப் 1331 வரும். அதை 11ஆல் பெருக்கணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற நம்பரால் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும். இப்படி போட்டிங்கன்னா ஆன்சர் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ ஆன்சர் 9282 9282. நெக்ஸ்ட் கணக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6 மாதத்திற்கு ஒரு முறை. 6 மாதத்துக்கு ஒரு முறைனா அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அரையாண்டுனா 6 மாதம் தானே. வட்டி கணக்கிடப்பட்டால் 24,000க்கு 1/2 ஆண்டுகளுக்கு 10% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசல் எவ்வளோனா 24,000, வட்டி வீதம் எவ்வளோனா 10%, ஆண்டு எவ்வளோனா 1/2. சரியா? இந்த மாதிரி அரையாண்டுக்கு ஒரு முறை கொடுத்துருந்தாவே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபார்முலாவில் போட முடியாது. ஃபார்முலாவில் போடலாம். ஆனால் ஃபார்முலாவில் போடுறத விட நம்ம ஷார்ட்டாக போடுறது தான் ஈஸியாக இருக்கும். அப்படி ஷார்ட்டாக போடுறப்ப என்ன பண்ணணும்னா, அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்துருக்கத ஆண்டுக்கு ஒரு முறைன்னு மாற்றிக்கணும். அது எப்படி ஆண்டுக்கு ஒரு முறைன்னு மாற்றணும்னா, ஒரு வருஷத்துக்கு எத்தனை அரையாண்டுகள்னால் 2 அரையாண்டுகள். அதனால் கொடுத்துருக்க இந்த வட்டி விகிதத்தை 2ஆல் வகுத்துக்குவோம். 2ஆல் வகுத்தா 5% அப்படின்னு வந்துடும். ஏன் 2ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 2 அரையாண்டுகள். கொடுத்துருக்க இந்த வருடத்தை என்ன பண்ணிக்கணும்னா 2ஆல் பெருக்கிக்கணும். 1.5 வருஷத்தை 2ஆல் பெருக்கணும்னா என்ன வந்துடும்? 3 ஆண்டுகள் அப்படின்னு மாறிடும். ஸோ 3 ஆண்டுகள். நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்துருக்கிறத ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு மாற்றிக்கிறோம். ஆண்டுக்கு ஒரு முறைன்னு மாற்றணும்னா அரையாண்டுக்கு ஒரு முறை கொடுத்துருக்கத வட்டி விகிதத்தை 2ஆல் வகுத்துக்கணும், வருடத்தை 2ஆல் பெருக்கணும். இதுக்கப்புறம் இந்த டேட்டா நமக்கு தேவையில்லை. இது 2 வச்சுமே ஆன்சர் போட போகிறோம். சரிங்களா? எத்தனை வருஷம்? 3 வருஷம். 3 வருஷம்னா நமக்கு நம்பர் என்ன தெரியும்? 3 3 1. ஒரு வருஷத்துக்கு எத்தனை சதவீதம்? 5%. 24,000 தானே 5%. 24,000 10% எவ்வளோ? 2,400. அதில் பாதி தானே 5%. அப்போ 1,200. 1,200ல் 5% எவ்வளோ? 60. ஏன்னா 10% எவ்வளோ? 120. 120ல் பாதி தான் 60. 60ல் 10% எவ்வளோ அப்படின்னா 6 ரூபா. 6 ரூபாயில் பாதி தான் 5%. 5% எவ்வளோனா 3 ரூபா. மேலே இங்கேயும் பெருக்கிறோம், ஆட் பண்ணி விட்ருவோம். 3 12 36 3600
3 18 180 ப்ளஸ் 1 × 3 என்ன வந்துடும் 3 3783 3783. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏலே கொடுத்துருக்காங்க இல்லையா 3783. ரொம்ப சிம்பிளாக இந்த நம்பரை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கூட்டு வட்டியை பொறுத்தவரையும் பர்சன்டேஜ் ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ண தெரியணும். இந்த கணக்கில் இப்போ நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, அரை ஆண்டுக்கு ஒரு முறையின் கொடுத்துருந்தானா அதை ஆண்டுக்கு ஒரு முறையின் மாற்றுறதுக்கு வட்டி விகிதத்தை 2ஆல் வகுத்துக்கணும், வருடத்தை 2ஆல் என்ன பண்ணிக்கணும் பெருக்கிக்கணும். இல்லைன்னா இதை நீங்கள் இப்படி மாற்றினதுக்கு அப்புறம் 24,000 × 105/100 இதை எத்தனை தடவை எழுதணும் 3 தடவை எழுதணும். 3 தடவை எழுதுனீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுலேருந்து இந்த அசலான 24,000 மைனஸ் பண்ணால் நமக்கு வட்டி கிடைக்கும். இப்படி வேணாலும் போட்டு பாருங்கள் வரும். ஆனால் அதை விட கொஞ்சம் குயிக்காக இந்த நம்பரை யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரூபாய் 8,000க்கு ஆண்டிற்கு 15% வட்டி வீதத்தில் 2 ஆண்டு மற்றும் 4 மாதத்திற்கான கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நல்லா கவனிக்கணும். ரூபாய் 8,000க்கு 15% வட்டி வீதத்தில் 2 ஆண்டு 4 மாதங்கள். 2 ஆண்டு 4 மாதங்களை எப்படி எழுதணும் அப்படின்னா, மாதத்தை நம்ம ஆண்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 4/12ன்னு எழுதுவோம். 1 நாங்க 4 3 நாங்க 12. அப்போ 2/1/3 ஆண்டுகளுக்கு அப்படின்னு மாறிடும் இல்லையா? 2/1/3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ கவனிங்க, இந்த இடத்துல நம்ம 2 வருஷம்னா தான் 2/1ங்கிற நம்பரையும், 3 வருஷம்னா தான் 3/3/1ங்கிற நம்பரையும், இல்லை 4 வருஷம்னா 4/6/4/1 அப்படிங்கிற நம்பரையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே 2/1/3 ஆண்டுகள் கொடுத்துருக்கான். அப்போ இந்த இடத்துல அந்த நம்பரை நான் என்ன பண்ண முடியாதுன்னா யூஸ் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 8,000 இன்ட்டு ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு எவ்வளோ 15%. அப்போ 115/100. ரெண்டாவது வருஷத்துக்கு என்னது தான் அதே 115/100. மூணாவது வருஷம் ஃபுல்லாக இல்லை, மூணாவது வருஷத்தில் 3ல் 1 பங்கு மட்டும் என்னது வட்டி வீதம் கொடுக்கணும். சரியா? அப்போ மொத்தம் 15%த்தில் 3ஆக பிரித்தோம்னா 5 5 5ன்னு பிரிப்போம், 3 5ஆக பிரிப்போம். நமக்கு அந்த 3 பங்கில் எத்தனை பங்கு தான் வேணும்? 1 பங்கு தான் வேணும். அப்போ அந்த மூணாவது வருஷத்தில் இருக்கிற 3ல் 1 பங்குக்கு எத்தனை சதவீதம் மட்டும் கால்குலேட் பண்ணோம்னா 5% தான் கால்குலேட் பண்ணுவோம். அப்போ அதை 105/100ன்னு எழுதிக்குவோம். சப்போஸ் இந்த இடத்துல 2/3 இருந்துச்சுன்னா 105க்கு பதிலாக 2 பார்ட் வேணும் இல்லையா? 2 5 எவ்வளோ வந்துடும்? 2 பங்கு 10ன்னு வந்துடும். 110/100ன்னு எழுதும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இப்போ கவனிங்க, 1 0 2 0 3 0 1 2 3 0 அடித்து விட்டுறோம். சரிங்களா? இதை 10ஆல் அடிக்கிறேன், 5ஆல் அடிக்கிறேன் 20 தடவை. இதில் எத்தனை தடவை வரும்? 23 தடவை வரும். இதை திரும்ப 5ஆல் அடிக்கிறேன், 2 5 எவ்வளோ 10. இதில் எத்தனை தடவை வரும் அப்படின்னா அதே 23 தடவை வரப்போகுது. அடுத்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இந்த 105க்கும் இந்த 20க்கும் அடிக்கிறோம். 4 5 எவ்வளோ 20. இதில் எத்தனை தடவை இருக்கும்? 23 தடவை. 23 தடவை இருக்காது, இதில் 21 தடவை தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 1 2 4 2 8 இந்த 4க்கு இந்த 4க்கு என்ன பண்ணி விட்டுறலாம்? அடிச்சு விட்டுறலாம். சரிங்களா? இப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? 23 × 23 × என்னது 21. 23 என்ன வந்துடும்? 529 அப்படின்னு வரும். இன்ட்டு எவ்வளோ? 21ஆல் பெருக்க போகிறோம். சரியா? ஒரு தடவை பெருக்கணும்னா 9 2 5. 2 தடவை பெருக்கணும்னா 2 9 18 8 பாக்கி 1 2 2 4 4 1 5 2 5 10 9 8 2 10க்கு 0 பாக்கி 1 11 பாக்கி 1 இங்கே 1 வரும். சரியா? 11,109ங்கிறது என்ன அப்படின்னா மொத்த தொகை. இப்போ 11,109லேருந்து அசல் தொகையான 8,000 என்ன பண்ணிடுறோம்? மைனஸ் பண்ணிடுறோம். 11,000ல் 8,000 போச்சுன்னா பாக்கி எவ்வளோ வந்துடும்? 3,000. இங்கே ஒரு 109 இருக்கா? அப்போ 3,109 ரூபா அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ ஆன்சர் 3,109 ரூபா. சரியா? ஸோ இங்கே நம்பரில் போட முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு பதிலாக அங்கே இன்னொரு மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 8,000க்கு 15%. 8,000ல் 15% வேணும். ஒரு நம்பரில் இப்போ 8,000 இருக்குல்ல, 8,000ல் எனக்கு 15% வேணும் அப்படின்னா 10% பார்த்தோன்னே சொல்லலாம் 800. அதில் பாதி எவ்வளோ? 400. 10% 800னா அதில் பாதி 400. அப்போ 400ங்கிறது தான் என்ன இருக்குன்னா 5% இருக்கும். அப்போ 800யும் 400யும் ஆட் பண்ணி எழுத வேண்டியதான். ஆட் பண்ணோம்னா என்ன வந்துடும்? 1,200 அப்படின்னு வரும். இல்லை 1% எவ்வளோ? 80 ரூபா. எனக்கு எத்தனை சதவீதம் வேணும்? 15% வேணும். 15 எவ்வளோ? 120. இந்த 80க்கு பக்கத்தில் உள்ள 0 சேர்த்தோம்னா அதே 1,200 வரப்போகுது. இப்போ ரெண்டாவது வருஷமும் என்னது தான்? 15% தான். ரெண்டாவது வருஷத்துக்கு கண்ணை முடிக்கிட்டு அதே 1,200 எழுதிடலாமா? ஏன்னா இங்கே எழுதுறது எல்லாமே ஃபஸ்ட் லைனில் எழுதுறது எல்லாமே எதுக்கான வட்டினா இந்த அசல் 8,000 ரூபாய்க்கான வட்டி. 8,000 ரூபாய்க்கு 15% திரும்ப கால்குலேட் பண்ணால் இங்கே என்ன எழுதுறோமோ அதை தான் இங்கே எழுத போகிறோம்.
சரிங்களா. ப்ளஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொதல் வருஷத்தை கிடச்சிருக்க வட்டிக்கு வட்டி எடுத்து இங்கே எழுதுவோம். இப்போ இந்த 1200 இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 1200 இருக்கு இல்லையா, அதுக்கு 8% கண்டுபிடிப்போம். இதில் 1% எவ்வளோனா 12, 8 12 என்ன வந்துடும் 96 அப்படின்னு கிடைக்கும். சரியா. 2 வருஷம் இல்லை, இன்னும் எவ்வளோ இருக்குது, 1/3 ஆண்டுகள் இருக்குது. அடுத்தது 1/3 ஆண்டுகளுக்கு வட்டி எவ்வளோ தான் இங்கே, இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல 3ல் 1 பங்கு வட்டி எவ்வளோனா 5% மட்டும் இதுக்கப்புறம் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். 15% கிடையாது, 5% மட்டும்தான். ஃபஸ்ட்டு லைனில் எழுதுறது எல்லாமே அசலுக்கான வட்டி. அசல் எவ்வளோ 8000 ரூபா. இந்த 8000 ரூபாயில் 5% பார்க்க போகிறோம். 8000 ரூபாயில் 5% எவ்வளோ 10% 800. அப்போ 5% அதில் பாதி எவ்வளோ 400 ரூபா அப்படின்னு கிடச்சிரும். ப்ளஸ் என்ன பண்ணுவோம், இந்த மேலே உள்ள 2200 + 96 எல்லாத்துக்கும் தனித்தனியாக 5% இந்த 1200 எடுத்துங்க, அதுக்கு 5% எவ்வளோ 60 ரூபா. இந்த 1600க்கு 5% எவ்வளோ 60 ரூபா. ஏன் 5% பார்க்குறோன்னா, இப்போ நம்ம பார்க்குறது 3வது வருஷத்தில் 3ல் 1 பங்கு ஆண்டுகளுக்கு தான் பார்க்குறோம். அதை பொறுத்தவரையும் 5% தான். அதுக்கு முன்னாடி வரலையும் தான் என்னது 2 வருஷத்துக்கும் தனித்தனியாக 15% 15%. ப்ளஸ்ஸு இந்த 260 எதுக்கு எழுதியிருக்கேன்னா, இந்த 1200க்கு இந்த 1200க்கு ஒரு 5% 60. அடுத்து இந்த 96 இருக்கு இல்லையா, 96 ரூபாய்க்கு நான் எவ்வளோ கண்டுபிடிக்கணும் 5%. இதில் 10% எவ்வளோ அப்படின்னா, கவனிங்க, இந்த இடத்துல ஒரே ஒரு தவறு பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல 96ன்னு எழுதக்கூடாது. நான் 8ஆல் பெருக்கி விட்டேன். 8 12 96. இங்கே 8% கிடையாது. நமக்கு கொஸ்டின் என்ன, அது எத்தனை சதவீதம் 15% தான் கண்டுபிடிக்கணும். சரியா. அப்போ 15% தான் இதில் கண்டுபிடிச்சி எழுதிருக்கணும். நான் 8 12 96ன்னு ஏதோ ஒரு ஞாபகத்தில் 8ஆல் பெருக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல 96 வரக்கூடாது. இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா, இந்த 1200க்கான வட்டியை தான் இங்கே எழுதுவோம். எத்தனை சதவீதம்னா 15%. அப்போ 15%னா என்ன வந்துடும் 10%, 120. 1200ல் 10% 120. அதில் பாதி எவ்வளோ 60. 120 + 60 என்ன வந்துன்னா 180ன்னு இந்த இடத்துல வந்துருக்கும். சரிங்களா. இப்போ கரெக்டாக வரும். சரிங்களா. இப்போ என்ன பண்ணிடுவோம், இந்த 1200க்கு ஒரு 60 ரூபா எழுதிட்டோம். இந்த 1200க்கு ஒரு 5% 60 ரூபா எடுத்துட்டோம். இந்த 180க்கு ஒரு 5%. 180ல் 10% எவ்வளோன்னா 18 ரூபா. அதில் பாதி தான் 5% எவ்வளோ வந்துன்னா 9 ரூபா அப்படின்னு வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுத வேண்டியதான். இங்கே ஒரு 2400 + 400 என்ன வந்துன்னா 2800. இங்கே ஒரு 6 12 120 180 ஆட் பண்ணோம்னா என்ன வந்துடும் அப்படின்னா 300. இங்கே ஒரு 9 309. இங்கே 2800 + 300 என்ன வந்துடும் 3109 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா. இப்படியும் ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா. இந்த இடத்துல நம்பரை யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்பர் யூஸ் பண்ணோன்னா ஒன்று 2 வருஷமாக இருக்கணும், இல்லைனா 3 வருஷமாக இருக்கணும், இல்லைனா என்னவாக இருக்கணும் அப்படின்னா 4 வருடங்களாக இருக்கணும். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. அதே 15625 6 மாதங்களுக்கு 16% ஆண்டு வட்டி விகிதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால், இங்கே முக்கியமானது என்னது, காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, 15625க்கு 15625 எழுதிக்கிறோம். 16% எத்தனை காலாண்டு 6 மாதங்களுக்கு 6 மாதங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். 6 மாதங்களுக்கு. சரிங்களா. அரையாண்டுக்கு ஒரு முறைன்னா நான் ஆண்டுக்கு ஒரு முறைன்னு மாற்றணும். அதுக்கு என்ன பண்ண சொல்லியிருப்பேன்னா, இந்த வட்டி விகிதத்தை 2ஆல் வகுக்க சொல்லியிருப்பேன், வருடத்தை 2ஆல் பெருக்க சொல்லியிருப்பேன். அதே காலாண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்துருக்கத எனக்கு ஆண்டுக்கு ஒரு முறைன்னு மாற்றணும் அப்படின்னா அந்த வட்டி விகிதத்தை 4ஆல் வகுத்துக்கணும், வருடத்தை 2ஆல் பெருக்கிக்கணும். ஏன் 4ஆல் பண்ணுறோம்னா, ஒரு வருடத்திற்கு எத்தனை காலாண்டுகள் இருக்குன்னா 4 காலாண்டுகள் இருக்கும். அதனால தான் 4ஆல் வகுத்துக்கிறோம். 16 4ஆல் வகுத்தா என்ன வந்துடும் 4%. 6 மாதத்தை 2ஆல் பெருக்குனா என்ன வந்துடும் 6 2 12 மாதங்கள்னு வரும். 12 மாதங்கள்னால் என்ன அர்த்தம், ஈக்குவல் டு 12 மாதங்கள். 12 மாதங்கள்னு என்ன அர்த்தம், ஒரு வருடம் அப்படின்னு அர்த்தம். அதான அர்த்தம். சரியா. ஒரு வருஷத்துக்கு மட்டும் என்ன கேட்குறாங்கன்னா கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கேட்டுடுறாங்க. சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 15625க்கு ஒரு வருஷத்துக்கு மட்டும் வட்டியை கால்குலேட் பண்ணிடலாம்னா ஆன்சர் வந்துட போகுது. சரிங்களா. வெயிட் இங்கே ஒரு தவறு பண்ணியிருக்கோம். சரிங்களா. அதாவது இங்கே எதால் பெருக்கணும், 4ஆல் தானே பெருக்கணும். நான் 2ஆல் பெருக்கிட்டேன். சரியா. 4ஆல் பெருக்குன்னா 6 நாங்கள் எவ்வளோ வரும் 24 மாதங்கள் வரும். 24 மாதங்கள் அப்படின்னா 2 வருடங்கள் அப்படின்னு அர்த்தம். 2 வருடங்கள். சரியா. சாரி மன்னிக்கவும். சரியா. 2 வருடங்கள். காலாண்டுனா 4ஆல் வகுக்கப்புறம் 4ஆல் பெருக்கப்புறம். அரையாண்டுனா தான் என்ன பண்ணுவோம் 2ஆல் வகுத்து 2ஆல் பெருக்கும். கரெக்டாக எதை வகுக்கணும்னா வட்டி விகிதத்தை வகுக்கணும், வருடத்தை என்ன பண்ணணும் பெருக்கணும். சரிங்களா. இப்போ இதை 2 டேட்டா வச்சுக்கிட்டு தான் ஆன்சர் போட போகிறோம். 15625க்கு 4% வந்து 2 வருடங்கள்னு சொல்லிட்டான். சரியா. நம்பரை யூஸ் பண்ணலாமா, 2 1ங்கிற நம்பர் தானே, ஏன்னா 2 வருடங்கள் தானே, 2 1ங்கிற நம்பர். ஃபஸ்ட்டு எத்தனை சதவீதம் 4%. சரியா. இதில் 1% எவ்வளோ அப்படின்னா
ரூ. 156.25. அதுதானே 1%. 2 சதம் தள்ளி புள்ளி வச்சோம்னா அப்போ 4 தடவை 156 இருக்கும். 4 150 என்ன வந்துடும்னா ரூ. 600. 4 15 60 600. 4 6 எவ்வளோ 24. 600 + 24 என்ன வந்துடும் 624. 4 25 பைசா ரூ. 1. 624 + ரூ. என்ன வந்துடும்னா ரூ. 625 வந்துடும். இப்போ இந்த 625க்கு எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணும்? அதே 4%. இதில் 1% எவ்வளோனா கடைசியிலேருந்து 2 சாணம் தள்ளி புள்ளி வச்சோன்னா 6.25 வரும். அதை 4 தடவை பெருக்க போகிறோம். 4 6 24. 4 25 பைசா என்ன வந்துடும் ரூ. 1. 24 + 1 25 அவ்வளோதான் முடிஞ்சு கணக்கு. 2 625 1250 + 1 × 25 25 ஈக்குவல் டு என்ன வந்துடும் 1275. ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்குறாங்க. சரியா? 9வது கணக்கு ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்காங்க 1275ன்னு ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும். காலாண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்துருந்தா அதை வட்டி விகிதத்தை 4ஆல் வகுத்துக்கணும். வருடத்தை என்ன பண்ணிக்கணும் 4ஆல் பெருக்கணும். அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்துருந்தா வட்டி விகிதத்தை 2ஆல் வகுத்துக்கணும். வருடத்தை என்ன பண்ணிக்கணும் 2ஆல் பெருக்கிக்கணும். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் இப்படியே போட்டுடலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 10% ஆண்டு வட்டி விகிதத்தில் 4 வருடங்களில் கிடைத்த தனி வட்டி தொகை ரூ. 800. அதே அசலுக்கு 15% ஆண்டு வட்டி விகிதத்தில் 2 வருடங்களில் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 வருடங்களில் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. தனி வட்டியில் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 10% வட்டி விகிதத்தில் 4 வருடங்களில் 4 ஆண்டுகளில் கிடைத்த வட்டி தொகை எவ்வளோ அப்படின்னா ரூ. 800. எஸ்ஐ இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். சரியா? அப்போ 10 வருஷத்தில் 4 ஆண்டுகளில் ரூ. 800 கிடைக்குது அப்படின்னா அசல் தொகை நமக்கு தெரிஞ்சால் தான் இங்கே நான் என்ன பண்ண முடியும் இதை கால்குலேட் பண்ணலாம். சரியா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 10%, 4 வருஷத்துக்கு எவ்வளோ 40%. 40% தான் என்ன அப்படின்னா ரூ. 800. அப்போ 1% எவ்வளோவா இருக்குன்னா இந்த 800 40ஆல் அடிக்கணும். ஒரு தடவை 40, 2 தடவை பக்கத்தில் 0. 1% எவ்வளோன்னா ரூ. 20 வரும். நமக்கு தேவை அசல். அசல் எப்பொழுதுமே எத்தனை சதவீதமாக இருக்குன்னா 100% இருக்கும். அப்போ 1% 20னா 100% என்ன வந்துடும் 100 × 20. 100 × 20 என்ன வந்துடும் 2000 வரும். இப்போ கொஸ்டின் என்ன, அதே அசலுக்கு 2000 அதே அசல்னால் இங்கே கிடைச்ச அசல் அதே 2000 15% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நல்லா கவனிங்க. 2 வருஷம்னா நம்பர் நமக்கு என்ன தெரியும் 2 1. இதில் 15%. 10% எவ்வளோ 200. அதில் பாதி எவ்வளோ 100. 200 + 100 என்ன வந்துடும் 300. 300ல் திரும்ப 15% கால்குலேட் பண்ணி இங்கே எழுத போகிறோம். 300ல் 10% எவ்வளோ 10. அதில் பாதி எவ்வளோ 15. 300ல் 10% எவ்வளோன்னா 30. அதில் பாதி 15. 30 + 15 என்ன வந்துடும் 45 அப்படின்னு கிடைக்கும். மேலே இங்கேயும் பெருக்கி ஆட் பண்ணுற போகிறோம். 2 300 எவ்வளோ 600. 1 × 45 45. 600 + 45 என்ன வந்துடும் 645. ஸோ 10வது கணக்கு நமக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆன்சர் சியில் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் 645 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? நல்லா கவனிங்க. இந்த இன்னொரு மெத்தட் ஒன்று சொல்லியிருப்பேன். இந்த x + y ± xy / 100% அப்படின்னு சொன்னாலையா, இதில் யூஸ் பண்ணி போட்டாலும் ஆன்சர் வரும். 15 + 15 என்ன வந்துடும் 30. 15 15 எவ்வளோ 225. 225 100ஆல் வகுத்தோம்னா என்ன வந்துடும் 2.25. அப்போ 32.25% கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். இந்த அசலில் எதில் இந்த 2000 2000 10% எவ்வளோ 200. அப்போ 30% என்ன வந்துடும் 600 வந்துடும். இன்னொரு 2%மா 2000ல் 1% 20. அப்போ 2% எவ்வளோ 40. 640 ஆயிடுச்சா 640 ஆச்சா. இன்னும் எவ்வளோ வேணும் ஒரு 0.25 தான் வேணும். எதில் இந்த 1%ங்கிறது 20. 1/2% எவ்வளோ அதில் பாதி 10. நமக்கு என்ன வேணும் 0.5னா 1/4% வேணும். 1/4%னா 10ல் பாதி எவ்வளோ வந்துடும் 5 வரும். ஏற்கனவே எவ்வளோ இருந்துச்சு 640 இருந்துச்சா. 32% 640. இப்போ ஒரு 5% என்ன வந்துடும் 645 அப்படின்னு இப்படி கூட கால்குலேட் பண்ணி எழுதிக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியணும். பெர்சன்டேஜோட பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக இதை ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தொகையானது கூட்டு வட்டியில் 16.2/3% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு 1270 வட்டியாக கிடைக்கிறது எனில் அதே தொகைக்கு தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் வட்டியை காண்க அப்படின்னு. சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 1270 ரூபாங்கிற வட்டி இருக்கு இல்லையா,
1270ங்கிறது வட்டி எத்தனை வருஷத்துக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா 3 வருடங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? 3 வருஷம்னா இது தனி வட்டின்னா அப்படியே 3ஆல் வகுத்து விட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கும் இவ்வளோ வரும்னு சொல்லிடலாம். ஆனால் இது தனி வட்டி கிடையாது. இது என்ன அப்படின்னா கூட்டு வட்டி. சரிங்களா? ஸோ அப்போ கூட்டு வட்டி அப்படிங்கிறப்ப நல்லா கவனிக்கணும். சரியா? இந்த இடத்துட்ட நான் இதை 3ஆக பிரிச்சுக்கிறேன். இந்த 70 ரூபாயை தனியாக எடுத்துட்டேன்னா பாக்கி 1200 இருக்கும். இந்த 1200 3ஆக பிரித்தோம்னா ஒரு 400, இங்கே ஒரு 400, 3ஆவது வருஷத்துக்கு ஒரு 400. இது எல்லாமே எதுக்கான வட்டி அப்படின்னா 400ங்கிறது வெறுமனவே அசலுக்கான வட்டி தான். தனி வட்டியாக இருந்தால் இப்படி எழுதுவோம். சரிங்களா? ஆனால் இது கூட்டு வட்டிங்கிறதால முதல் வருஷத்தில் 400 தான் கிடைக்கும். 2ஆவது வருஷத்தில் 400 விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். 3ஆவது வருஷத்தில் 400 இந்த 2ஆவது வருஷத்தில் கிடைச்சதை விட அதை விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்க போகுது. சரிங்களா? சரியா? சரி. இப்போ கவனிங்க. இந்த 400ங்கிறது எதுக்கு எழுதியிருப்போன்னா அசல் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த அசலுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா 16.2/3% கண்டுபிடிச்சி 400 எழுதியிருப்போம். சரியா? சரி, அதுவே எழுதியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 400 16.2/3% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி இந்த இடத்துல வட்டியாக எழுதுவோமா? இந்த ஒரு மெத்தடில் போட்டு காமிச்சேன் இல்லையா, ஃபஸ்ட்டு வருஷம் இங்கே ஒரு அமௌண்ட் எழுதுவோம், 2ஆவது வருஷம் இங்கே ஒரு அமௌண்ட் எழுதுவோம், 3ஆவது வருஷம் இங்கே ஒரு அமௌண்ட் எழுதுவோம். இது எல்லாமே அசலுக்கான வட்டி. இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் எழுதுவேன். இது என்னென்னா இதுக்கான வட்டி. இதுக்கு பக்கத்தில் 2 நம்பர் எழுதுவேன், அப்புறம் ஒரு நம்பர் எழுதுவேன். அது என்ன அப்படின்னா ப்ளஸ்ஸு. சரியா? இதுக்கான வட்டி இங்கே எழுதுவேன், இந்த வட்டிக்கான வட்டி எங்கே எழுதுவேன், ப்ளஸ் இந்த வட்டிக்கான வட்டியை கொண்டாந்து இங்கே எழுதியிருப்போம். இப்படி எழுதுவோம் இல்லையா? இந்த கான்செப்ட் படி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே ஒரு அமௌண்ட் எழுதுவேன். இந்த அமௌண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த 400 இருக்கு இல்லையா, அதாவது இங்கே சொல்கிறோம் இல்லையா, இந்த ஃபஸ்ட் வருஷத்தில் எழுதியிருக்கேன் இல்லையா, இதுக்கான வட்டியை கொண்டாந்து தான் இந்த இடத்துல எழுத போகிறோம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல எழுத போகிறப்ப இந்த 400ல் நான் 16.2/3% கண்டுபிடிக்கணும் இல்லையா. 400ல் 16.2/3% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எனக்கு 16.2/3%னாவே நீங்கள் ஒன்று ஞாபகத்தில் இருக்கணும். கொடுத்துருக்க நம்பரை 6ஆல் வகுத்தோன்னா அது 16.2/3% கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? இங்கே போய் 16.2/3%லாம் கால்குலேட் பண்ணுறதுங்கலாம் ரொம்பவே கஷ்டம். சரிங்களா? 16.2/3% கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சரி, கவனிங்க. சரி, 16.2/3%னா 1/6. அப்போ இந்த நம்பரை நான் 6ஆல் வகுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்குன்னா இதில் 400ல் 16.2/3% எவ்வளோன்னு கிடைக்கும். அதை கொண்டு போய் இந்த இடத்துக்கிட்ட எழுதுவேன். ஆனால் இந்த 400 எதால் வகுப்படாது அப்படின்னா 6ஆல் வகுப்படாது. ஏன்னா வர்ற வட்டி எல்லாமே எனக்கு முழு எண்ணாக தானே இருக்குது, டெசிமல் நம்பரில் கொடுக்கவே இல்லை. சரியா? ஓகே. அப்போ நம்ம பிரித்தது தப்பாக பிரிச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ கவனிங்க, நான் எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னு. எப்படி பிரிக்கணும்னா நம்ம பிரிச்சிருக்கோம் இல்லையா, 3 வருஷத்துக்கு தனித்தனியாக 400 பிரிச்சுருக்கேன். அதை எப்படி இப்போ பிரிக்கணும்னா 6ஆல் வகுப்படுற மாதிரி பிரிக்கணும். சரியா? 400 விட அதிகமாக எழுதிட முடியாது. 400 விட அதிகமாக நான் 410ன்னு போட்டால் கூட 420 430 இந்த மாதிரி போட்டோன்னா 1700 தாண்டி போயிடும். அப்போ 400க்கு கீழே 6ஆல் வகுப்படுற நம்பராக நான் பிரிக்கணும். அப்படி பிரித்தேன்னா எப்படி பிரிக்க போகிறேன், இதை நான் அழைச்சிட்றேன். அது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. 360 எதால் வகுப்படும்? 6ஓட மல்டிபிள் தானே. இங்கே ஒரு 360, இங்கே ஒரு 360. இப்போ கரெக்டாக வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வருஷம் இங்கே ஏதோ அசல் கொடுத்துருப்பான், அதுக்கு 16.2/3% கால்குலேட் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். அடுத்தது இந்த மொதல் வருஷம் வந்த வட்டிக்கு 16.2/3%. அப்படின்னா 360 6ஆல் வகுப்போமா? ஏன்னா 16.2/3% என்னன்னு சொல்லியிருக்கான், கொடுத்துருக்க நம்பரை 6ஆல் வகுக்கணும். 360 6ஆல் வகுத்தோன்னா 6 6 36, பக்கத்தில் 0 60ன்னு வந்துடும். இப்போ இங்கே வந்துட்டோம். 2ஆவது வருஷம் இது. இப்போ 2ஆவது வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவோன்னா மொதல் வருஷத்துக்கு திரும்ப ஒரு 16.2/3% எவ்வளோ வந்துடும்னா அதே 60 ரூபா வரும். அதேமாரி இந்த 2ஆவது வருஷத்தில் இருக்கிற இந்த 360க்கு ஒரு 60 ரூபா வரும். அடுத்து 2ஆவது வருஷத்தில் இந்த வட்டி ஒன்று எழுதியிருக்கோம் இல்லையா 60 ரூபா, இந்த 60 ரூபாய்க்கு ஒரு 16.2/3%. திரும்ப அந்த 60 6ஆல் வகுத்தா அது 16.2/3% ஈக்குவலாக இருக்கும். 60 6ஆல் வகுத்தோம்னா என்ன வந்துடும், 10 வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக 1270 வந்துச்சு. அப்படின்னா நம்ம ஆன்சர் என்னென்னு எழுதிடலாம் அப்படின்னா அதே தொகைக்கு தனி வட்டி விதத்தில் 3 ஆண்டில் கிடைக்கும் வட்டி என்னன்னு கண்டுபிடிச்சி எழுதுகிற போகிறோம். சரிங்களா? நல்லா கவனிங்க. 360 360 360 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 1080 ரூபா. இங்கே ஒரு 60, இங்கே ஒரு 60, இங்கே ஒரு 60, என்ன வந்துடுது 180. 1080 + 180 1260 ரூபா. இங்கே ஒரு 10 ரூபா இருக்கா, 1270 ரூபா வந்துருச்சா, 1270 ரூபா அப்படின்னு வந்துச்சா. அப்போ நம்ம பிரித்தது எப்படி தான் பிரிச்சுருக்கோம்,
கரெக்டாக தான் பிரிச்சிருக்கோம். சரியா? இப்போ நமக்கு கொஸ்டின் அது இல்லை. எனில் அதே தொகைக்கு தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டில் கிடைக்கும் வட்டியை காண்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. வட்டியை காண்க அப்படின்னு எழுதி கவனிங்க. இந்த தொகை, இந்த 360, இந்த 360, இது மூணுத்தையும் ஆட் பண்ணி எழுதுனா ஆன்சர் வந்துடும். 360 எவ்வளோ? 1080 ரூபா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த 60, இந்த 60, இந்த 60, இந்த 10எல்லாம் ஏன் எழுதலை? கூட்டு வட்டியில் வட்டிக்கெலாம் வட்டி போட்டு வச்சுருப்போம். அதனால் இது வட்டிக்கான வட்டிகள். ஆனால் தனி வட்டியில் வெறும் அசலுக்கு மட்டும்தான் வட்டி எழுதுவோம். இந்த ஃபஸ்ட் லைனில் இங்கே எழுதுறோன்னு சொன்னோம் இல்லையா, இது மட்டும் தான் என்னது தனி வட்டியில் இருக்கும். இங்கே எழுதுறதெல்லாம் கூட்டு வட்டியில் இந்த வட்டிக்கான வட்டியை நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எழுதியிருப்போம். சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன பண்ணிடுறோம்? 1080 ரூபா. நம்ம அசலையே கண்டுபிடிக்கல. அசலையே கண்டுபிடிக்காமல் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். இதை விட ரொம்ப சிம்பிள் வழி சொல்கிறோம் பாருங்கள், கவனிங்க. இங்கே நம்ம உங்களுக்கு பர்சன்டேஜ் நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்கணும். அதாவது 16.2/3% பார்த்தாவே உங்களுக்கு 1/6ங்கிற நம்பர் ஞாபகத்தில் வரணும். வந்தால் தான் அது உங்களுக்கு பயன்படும். சரியா? பர்சன்டேஜில் இது நல்லா உங்களுக்கு பார்த்துருக்கணும். சரிங்களா? சரி, கவனிங்க. அப்போ 16.2/3% என்னது? 1/6. 1/6ஆல் என்ன பண்ணியிருப்போம்? டிவைட் பண்ணி என்ன பண்ணியிருப்போம்? எழுதிருப்போம். அப்போ கொடுத்துருக்க நம்பரில் எது 6ஆல் வகுப்படுதோ அதுதான் ஆன்சராக இருக்கும். கொடுத்துருக்க நம்ம இது ஒரிஜினல் கொஸ்டின். இது மட்டும்தான் 6ஆல் வகுப்படும். பார்த்திங்க, எந்த நம்பரும் 6ஆல் என்ன ஆகாது? வகுப்படாது. சரியா? அப்போ ஆன்சர் கண்ணை மூடிட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி கூட இப்போ போட்டோம் இல்லையா, இது மாதிரிலாம் கூட நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக 1080 ரூபான்னு அடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். 1080 ரூபா 6ஆல் வகுப்படும். சரிங்களா? பாக்கி எதுவுமே 6ஆல் வகுப்படாது. சரி, கவனிங்க. இப்போ 4% கூட்டு வட்டி வீதத்தில் 2 வருடத்தில் கிடைக்கும் மொத்த தொகை ரூபாய் 1352 எனில் அசலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ அசல் எனக்கு தெரியாது, பி அப்படின்னு வச்சுக்க போகிறோம். சரிங்களா? 4% என்ன ஆகுது? அதிகரிக்குது. அப்போ 4% நம்ம என்ன எழுதுவோம்? 104/100 இன்ட்டு 104/100. 2 வருடம் முடிவில் கிடைக்கிற மொத்த தொகை எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 1352. அப்போ ஈக்குவல் இப்படி எழுதிக்கலாம் இல்லையா? இப்போ பி ஈக்குவல் டு 1352 இன்ட்டு 100 இன்ட்டு 100 டிவைடட் பை 104 இன்ட்டு என்னது? 104 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இதில் 25 தடவை 104 இருக்கும். இதில் 26 தடவை இருக்கும். இதுலேயும் 25 தடவை 4 இருக்கும். இதில் 26 தடவை இருக்கும். நல்லா கவனிக்கணும். 26ஆல் இங்கே அடிக்க வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. சரியா? வேணா 2 தடவை அடித்தோம்னா திரும்ப 13 வரும். 13 தான் அடிச்சோம். அதுக்கு பதிலாக நான் எப்படி அடிக்க போகிறேன்னு மட்டும் நல்லா கவனிங்க. 26 இன்ட்டு 26 என்ன வந்தோம்னா 676ன்னு வந்து இது ரெண்டையும் பெருக்கி நாங்கள் எழுதிக்கிட்டேன். ஒரு தடவை 676, 2 தடவை 676 என்ன வந்தோம்னா 1352ன்னு வந்துடும். இப்போ 2 இன்ட்டு 25, 2 இன்ட்டு 25 50ன்னு வந்துடும். 5 தடவை 25 பெருக்கணும்னா 5 25 125. பக்கத்தில் என்ன பண்ண போகிறோம்? ஒரு 0 சேர்த்துட போகிறோம். ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 1250. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 4% ஆண்டு வட்டி வீதப்படி 2 ஆண்டுகளில் ரூபாய் 632 கூட்டு வட்டியாக தரும் அசல் தொகையை காண்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ அந்த சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் ஒரு ஃபார்முலா சொன்னால, x+y ± xy டிவைடட் பை 100. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதுக்கு இந்த கணக்கு 8.16% வட்டியாக கொடுப்போம். அப்போ 8.16% அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா அந்த 1632. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? 100%. அது அசல் தொகையை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேலையும் கீழையும் அடிச்சுக்குவோம், பக்கத்தில் அடிச்சுக்குவோம். ஆனால் குறுக்க மட்டும் என்ன பண்ண மாட்டோம்னா அடிக்க மாட்டோம். நல்லா கவனிங்க. இந்த மேலே உள்ள நம்பரையும் கீழே உள்ள நம்பரையும் அடிக்கிறோம்னா ரெண்டுத்தையும் இப்போ வகுக்கிறதா தானே அர்த்தம், மேலேயும் கீழே இருக்கிறதா அர்த்தம். அப்போ இந்த முழு எண்ணை டெசிமல் நம்பரை முழு எண்ணாக மாற்றணுன்னா மேலே 100ஆல் பெருக்கும், கீழேயும் 100ஆல் பெருக்கும். அப்போ மேலே 8.16 100ஆல் பெருக்குன்னா 816ன்னு வந்துடும். இங்கே என்ன வந்துடும்னா 10,000 அப்படின்னு வந்துடும். 2 0 சேர்த்துக்கும். இங்கே 1632 அப்படியே இருக்குது. இங்கே தான் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. இந்த 8.16க்கும் இதுக்கும் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்? 2 0 ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ கவனிங்க. பக்கத்தில் அடிக்கலான்னு சொல்லியிருப்பேன், மேலேயும் கீழேயும் அடிக்கலான்னு சொல்லியிருப்பேன், குறுக்க மட்டும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த 816 ஒரு தடவை, இதில் எத்தனை தடவை இருக்கும்? 2 தடவை. 2 இன்ட்டு 10,000 என்ன வந்துடும் அப்படின்னா 20,000 அப்படின்னு வந்துடும். அசல் எவ்வளோ அப்படின்னா 20,000. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக ஆன்சரை 20,000 அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, கவனிங்க. இப்போ 10,000 ஆனது 10,000ங்கிறது என்ன அப்படின்னா அசல் தொகை 3 ஆண்டுகளில் கூட்டு வட்டி வீதத்தில் 13,310 மாறுகிறது. 13,310 அது என்ன அப்படின்னா ஒரு தொகை இன்னொரு தொகையாக மாறுதுன்னா அந்த மாறின தொகை என்னவாக இருக்கும் அப்படின்னா
மொத்த தொகையாக இருக்கும். இது அசல் தொகை. அப்போ 13,310லேருந்து 3,310 எனக்கு கிடைக்குமா மைனஸ் பண்ணோம்னா? 13,310லேருந்து 10,000 மைனஸ் பண்ணால் 3,310. இதுதான் என்ன அப்படின்னா வட்டி. எத்தனை வருஷத்தில் கிடைச்ச வட்டி அப்படின்னா 3 வருஷத்தில் கிடைச்ச வட்டி. சரிங்களா? இப்போ இந்த 3,310ங்கிறது 3,310ங்கிறது 3 ஆண்டுகளில் கிடைச்ச வட்டினா அதோட வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ வட்டி வீதத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த 3,1ங்கிற நம்பரை வச்சுக்குவோம். வட்டி கண்டுபிடிக்க தானே இந்த 3,3,1ங்கிற நம்பர். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 9ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10,000ல் 9% எவ்வளோன்னா 900. சரியா? இந்த 900ல் 9% என்ன எழுதுவோம்? 81 அப்படின்னு எழுதுவோம். இந்த 81ல் திரும்ப நான் எத்தனை சதவீதம் கண்டுபிடிப்போம் அப்படின்னா அதே 9%. இதில் 1% எவ்வளோன்னா 0.81 அப்படின்னு வரும். இதை 9 தடவை பெருக்கணும்னா 98, 72, 720, 729ன்னு வரும். ஒரு ஸ்தானம் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா என்ன வரும்? 7.29 வரும். நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துட்ட எனக்கு இந்த வட்டி எதில் வரல? டெசிமல் நம்பராக வரவே இல்லை, முழு எண்ணாக தான் வந்திருக்கு. அப்போ இங்கே டெசிமல் நம்பராக வந்திருக்குன்னா இந்த ஆப்ஷன் என்னது? தவறு. இந்த ஆப்ஷன் என்ன இருக்கும்? தவறாக இருக்கும் இல்லையா? தவறு தானே இது. சரிங்களா? இது வரவே வராது. சரிங்களா? சரி, இருந்தாலும் கவனிங்க. 3 இதை ஆட் பண்ணோம்னா 3,900 என்ன வந்துடும் அப்படின்னா 2,700. 3,81 243 ப்ளஸ் 3,7 21. அந்த 29லாம் நான் பெருக்கலை, சும்மா அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிறேன். சரிங்களா? இதை ஆட் பண்ணோம்னா 2,700 ப்ளஸ் 200 என்ன வந்துன்னா 2,943. இங்கே ஒரு 2,964ன்னு வரும். 2,964ன்னு வரணும். எனக்கு என்ன வரணும்? 3,310 வரணும். அப்போ 9% எடுத்து நான் கால்குலேட் பண்ணும் பொழுதே எனக்கு 3,310 ரூபா வரலன்னா 7%லையும் வராது, 8% வராது. ஆன்சர் எத்தனை சதவீதம்? 10% தான் கரெக்டாக இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக வரும். நான் வேணால் இங்கேயே உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சரிங்களா? 10,000ல் 10%. 10,000ல் 10% எவ்வளோ? 1000. 1000ல் 10% எவ்வளோ? 100. 100ல் 10% எவ்வளோ? 10 ரூபா. ஆட் பண்ணோம்னா கரெக்டாக 3,310 வரப்போகுது. 3000 ப்ளஸ் 300 ப்ளஸ் 1 × 10 10. 3,310 ரூபான்னு வந்துடும். இதை நீங்கள் போடாமலே இந்த ஒரு ஆப்ஷனை எடுத்து செக் பண்ணும்பொழுது இது 2 வராது, வேறு வழியே இல்லை, இதுதான் வந்தே ஆகணும், அந்த 10% தான் அங்கே ஆன்சராக வந்தே ஆகணும் அப்படின்னு சூஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் எத்தனை சதவீதம்? 10%. சரி, ஒரு தொலைக்காட்சி அதன் வாங்கிய விலையிலிருந்து ஒவ்வொரு வருடமும் 10% குறைக்கிறது. தொலைக்காட்சியின் தற்போதைய மதிப்பு என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8,3,8,3,5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது இருக்கட்டும். சரியா? ஏனெனில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு அதன் வாங்கிய விலை என்னன்னு கேட்குறாங்க. 3 ஆண்டுகளுக்கு வாங்கிய விலை எனக்கு என்ன அது தெரியாது. அதோட விலையை நான் என்னென்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா பி அப்படின்னே வச்சுக்கிறேன். சரிங்களா? அந்த ப்ரைஸை நான் பி அப்படின்னே வச்சுக்கிறேன். சரியா? ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருடமும் 10% என்ன ஆகுது? குறைகிறது. சரியா? விலை இயந்திரனாவே விலை என்ன ஆகுது? குறைய தான் போகுது. 10% குறைஞ்சினா இப்போ அதோட மதிப்பு என்ன இருக்குன்னா ஒரு வருஷம் முடிவில் 90/100ன்னு இருக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் இப்போ இது 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தான் நான் பீன்னு எடுத்துக்கிட்டேன். இங்கேருந்து தற்போதைய மதிப்பு வரணும் அப்படின்னா இங்கேருந்து 3 வருஷத்தை நான் என்ன பண்ணிக்கிட்டு வருவேன்னா 10% கம்மி பண்ணிக்கிட்டே வருவேன். அப்போ 90/100 × 90/100 ஈக்குவல் டு இப்போ விலை என்ன இருக்குன்னா தற்போதைய விலையான இந்த 83,835 இருக்கும். சரியா? இப்போ இது எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு 0 எல்லாத்தையும் அடிச்சுக்கிறோம். ஸோ P ஈக்குவல் டு 83,835 இன்ட்டு மேலே என்ன ஆகிடும்? 10 10 10 டிவைடர் பை கீழே என்ன வந்துடும்? 9 × 9 × 9ன்னு வரும். சரிங்களா? இதை அப்படியே அடிச்சு விட்ற போகிறோம். சரியா? 9 9. சரியா? 9 9 81, பாக்கி 2 இருக்கும் 28, 39 27, பாக்கி 1 இருக்கும் 13, 13ல் 9 9, பாக்கி 4 இருக்கும் 45, 5 45. திரும்ப இந்த 9 அடிக்கிறோம். 9 9, பக்கத்தில் 3 இருக்குது, அதில் வகுபடாது, 31ன்னு எடுத்துக்குவோம். 31ல் 39 27, பாக்கி 4 இருக்குது 45, 45ல் 5 45. திரும்ப இந்த 9 அடிக்கிறோம். 9 9, பாக்கி 1 இருக்கும் 13, 13லையும் ஒரு தடவை தான் இருக்கும், பாக்கி 4 இருக்கும், பக்கத்தில் 5 இருக்குது 45, 45ல் 50 45 அப்படின்னு வந்துடும். 50 45.
இப்போ எல்லாத்தையும் அடித்தாச்சு இல்லையா? 115 பக்கத்தில் எத்தனை ஜீரோ சேர்க்க போகிறோம்? 1 2 3 ஜீரோ. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 1,15,000. 1,15,000. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூட்டு வட்டி முறையில் தொகையானது 2 ஆண்டுகளில் 4,500 ஆகவும் 4 ஆண்டுகளில் 6,750 ஆகவும் கிடைக்கிறது எனில் அத்தொகையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ எனக்கு இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அந்த அசல் தொகையை கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலங்கிறதால நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். கூட்டு வட்டியில் மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. சரியா? இந்த ஃபார்முலாவில் போய் இந்த 4,500ங்கிறது மொத்த தொகை தான், 6,750ங்கிறது என்னது தான் அப்படின்னா மொத்த தொகை. சப்போஸ் எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம 2 வருஷத்தில் இவ்வளோ கிடைக்கிது, 3 வருஷத்தில் இவ்வளோ கிடைக்கிதுனாலும் நம்ம ஃபார்முலா இல்லாமலே என்ன பண்ணிக்கலாம்னா சால்வ் பண்ணிக்கலாம். எனக்கு இதுக்கும் 2 வருஷம் வித்தியாசங்கிறதால நான் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? அப்போ இந்த P × 1 + R/100 2 வருஷங்கிறதால எனக்கு பதிலாக 2 எவ்வளோ கிடைக்குதுன்னா 4,500 கிடைக்குது. இது அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? அடுத்தது இதே ஈக்குவேஷனில் 4 வருஷத்துக்கு உள்ளதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். P × 1 + R/100 ஒரு நிமிஷம் 1 + R/100 ஹோல் பவர் 4. 4 வருஷத்தில் கிடைக்கிறது 6,750 அப்படின்னு கிடைக்குது. இந்த P × 1 + R/100 இது எப்படி எழுதிக்கலாம்னா ஸ்கொயர்ட் ஹோல் பவர் 2ன்னு எழுதிக்கலாம். A/m ஹோல் பவர் n = A/mn வரப்போகுது 6,750. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 1 + R/100 ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இது எப்படி எழுதிக்கலாம்னா 4,500 P அப்படின்னு எழுதிக்குவோம். இந்த 1 + R/100 ஹோல் ஸ்கொயர் = 4,500 Pயை கொண்டு போய் இதுக்கு பதிலாக போய் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்குன்னா P × சரியா 1 + R/100 ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக 4,500 P ஹோல் ஸ்கொயர் = என்ன வந்துன்னா 6,750 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த P இங்கே இருக்குது, 4,500 2 டைம் எழுதுவோம் 4,500. ஏன்னா பவரில் என்ன இருக்குது, பவரில் எனக்கு ஸ்கொயர் இருக்கு இல்லையா, டிவைடட் பை இந்த Pக்கு 2 தடவை எழுதுவோம் P² = என்னது 6,750. ஒரு Pக்கும் அடிச்சு விட்ருறோம். இந்த P அங்கே போயிடும். இந்த 6,500 எங்கே வந்துடும் அப்படின்னா கீழே வந்துடும். சரிங்களா? டிவைடட் பை 6,750 என்னது P அப்படின்னு மாறிக்கும். சரிங்களா? இங்கே கவனிங்க, இதில் 2 தடவை 2,250 இருக்கும், இதில் 3 தடவை 2,250 இருக்கும். 1 3 3 15 3 45 பக்கத்தில் 2 0. 15 2 பெருக்கணும்னா P = என்ன வந்துடும்னா ரூபாய் 3000 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இதே மாதிரியே ஒரு கொஸ்டின் நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது கூட்டு வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 2 மடங்கானால் 15 ஆண்டுகளில் எத்தனை மடங்கு ஆகும்னு கேட்குறான். இந்த கொஸ்டினை கவனிங்க. இந்த ஃபார்முலாவை பக்கத்தில் உள்ளது. கூட்டு வட்டியில் அசலானது n ஆண்டுகளில், nங்கிறது இந்த 5 ஆண்டுகளில், m மடங்குங்கிறது இந்த 2 மடங்கு. m ஆண்டுகளில் m மடங்கு ஆகும் எனில் an ஆண்டுகளில், a × n ஆண்டுகளில் அது m⁴ மடங்கு ஆகும். m⁴ மடங்கு ஆகும். அப்போ m⁴ மடங்கு ஆகும். சரியா? இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை தான் இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். 5 ஆண்டுகளில் 2 மடங்கானால் 15 ஆண்டுகளில், இதானே ஏஎன்னுங்கிறது தான் இந்த ஆண்டுகளை குறிக்குது. an ஆண்டுகளில் m⁴ மடங்காகும். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துட்டான்னா 15 ஆண்டுகளின்னு சொல்லிட்டான். ஏஎன்னுங்கிறது என்ன அப்படின்னா 15 ஆண்டுகளில் எத்தனை மடங்காகும் அப்படின்னு தான் கேட்குறான். இந்த m⁴ வேல்யூவை தான் எனக்கு கேட்குறான். சரியா? அப்போ இந்த 15ங்கிறது எப்படி வருதுன்னா ஏவோட வேல்யூவும் என்னோட வேல்யூவும் பெருக்குனா தான் எனக்கு என்ன வருதுன்னா அப்படின்னா 15 வருது. சரியா? n என்ன கொடுத்துருக்கான்னா 5 கொடுத்துருக்கான். 5 இந்த ஏ இருக்கு இல்லையா, 5 ஏவோட வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த 5ஆம் நம்பரை ஏவால் பெருக்குனா எனக்கு என்ன வரணும்னா 15 வரணும். அப்போ ஏங்கிற இடத்துல என்ன இருந்தால் 15 வரணும்னா ஏங்கிற இடத்துல 3 இருக்கணும். ஏங்கிற இடத்துல 3 இருக்கணும். அப்போ m⁴ ஏவுக்கு பதிலாக நான் என்னென்னு எழுத போகிறேன்னா 3, ஏவுக்கு பதிலாக
3ன்னு எழுதிக்க போகிறேன். இந்த எம்ங்கிறது என்னது? எம்ங்கிறது 2ன்னு கொடுத்துருக்காங்களே, அப்போ 2/3. 2/3 சிம்பிளிஃபை பண்ணால் 2/3 என்ன வந்துடும்னா 8 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ ஆன்சர் 8 மடங்கு ஆகும் அப்படின்னு எழுத வேண்டியதான். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, சரிங்களா? ஏன் அப்படின்னா இதுக்கு மேலே உள்ள இந்த தனி வட்டியில் அசலானது எண்ணாண்டுகளில் இரட்டிப்பாகும் எனில் அது m-1 இன்ட்டு எண்ணாண்டுகளில் மடங்காகும்னு சொல்லியிருக்காங்களே, இந்த ஃபார்முலாவே அப்படியே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இது அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்கும், பாக்ஸில் இந்த 3 ஃபார்முலாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இன்னும் கேட்கல, இந்த 4 வருடங்களுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இந்த ஃபார்முலாவை கூட கொஸ்டினாக கேட்கலாம், அதனால் நல்லா கவனமாக பார்த்து, சரிங்களா? கொஷின் நம்பர் 18, சரிங்களா? இதில் ஒரு கரெக்ஷன். ஆக்சுவலாக இந்த வேல்யூ இது கிடையாது, சரிங்களா? ஒரு ஆய்வகத்தில் ஒரு குறிப்பிட்ட சோதனையில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை மணிக்கு 2.5% அதிகரித்து வருகிறது. ஆரம்பத்தில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை, இந்த இடத்துல ஒரே ஒரு கரெக்ஷனு. ஆக்சுவலாக இது ஆக்சுவல் வேல்யூ கிடையாது. அது என்ன அப்படின்னா 5,06,000 தான் கரெக்டான வேல்யூ. இங்கே தப்பாக ப்ரிண்ட் ஆகிடுச்சு, அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கவும், சரிங்களா? ஸோ இப்போ 5,06,000 தான் கரெக்டு, சரியா? 5,06,000 மணிக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 2.5%, 2.5% என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ ஒன்று இப்படி போடலாம், இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 102.5 டிவைடட் பை 100 இன்ட்டு 102.5 டிவைடட் பை 100. இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 5,06,000ல் 2.5% ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். 2.5% அப்படின்னா 10% எவ்வளோ அப்படின்னா 50,600, 50,600 வரும். இதுதான் என்ன அப்படின்னா 10%. நமக்கு தேவை 2.5% தானே. அப்போ 2.5%னா கொடுத்துருக்க நம்பரை 4ஆல் வகுத்துற வேண்டியதான். ஏன்னா 10%ல் 2.5% 4 டைம்ஸ் இருக்கும். நமக்கு 4 டைம்ஸ் தேவையில்லை, ஒரே ஒரு டைம் தான் வேணும். அதனால் 4ஆல் இதை வகுத்துக்கிறோம். ஒரு நாங்க 4, பாக்கி 1 இருக்கும் 10, 2 நாங்க 8, பாக்கி 2 26, 26ல் 6 நாங்க 24, பாக்கி 2 இருக்கும் 20, 5 நாங்க 20, பக்கத்தில் 0. அப்போ 12650 இதை ஆட் பண்ணுவோம். 0, 5, 6 அதிகரிக்குது இல்லையா? அப்போ ஆட் தானே பண்ணணும். 6, 2, 8, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 5 அப்படின்னு வரும். இப்போ அடுத்தது 2 மணி நேரம் முடிவில் இல்லையா? அது இப்போ 2 தடவை தானே 2.5% பார்ப்போம். அப்போ இந்த 5,18,650ல் 10% எவ்வளோன்னா 51,865. இதை 4ஆல் வகுத்தோம்னா அதில் 2.5% எவ்வளோன்னு தெரிய போகுது. ஒரு நாங்க 4, சரிங்களா? ஒரு நாங்க 4, பாக்கி 1, 11, 2 நாங்க 8, பாக்கி 3, 38, 9 நாங்க 36, பாக்கி 2, 26, 26ல் 6 நாங்க 24, பாக்கி 2, 25, 25லேயும் 6 நாங்க 24, பாக்கி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 டிவைடட் பை 4ன்னு வரும். 1/4 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 0.25 அப்படின்னு எழுதிக்கும். அப்போ 1,2,966.25 இதை ஆட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும் 5, 2, 6, 6, 5, 11க்கு 1, பாக்கி 1, 9, 1, 10, 16, 16க்கு 6, பாக்கி 1, 8, 1, 10, 1, 11க்கு 1, பாக்கி 1, 3, 5. 5,31,616.25 அப்படின்னு கிடைக்கும். இல்லை இங்கே எழுதியிருக்க இல்லையா, இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கனாலும் அதே சேம் ஆன்சர் கிடைக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா 5,30,000 ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்களே, அதுதான் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 50,000. இதன் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைந்தால் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் அதன் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தற்போதைய மதிப்பு எதுக்கு இந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த மாடல் கொஸ்டின் திரும்ப கொஸ்டினில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் வேணால் ஓல்டு கொஸ்டின் பேப்பரை எடுத்து பாருங்கள், இந்த மாடல் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். பெரும்பாலும் இதே மாடலை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் இதுலேயே நான் 3 கொஸ்டின் வச்சுருக்கேன் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ 50,000 ஒவ்வொரு ஆண்டும் 10% என்னது குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குறையுதுன்னா 90 டிவைடட் பை 100. நம்ம கேட்குறது என்னது 3 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ 3 தடவை அதை எழுதிக்குவோம். 90 டிவைடட் பை 100, சரியா? 1, 2, 3, 4, 5, 6, 0. 1, 2, 3, 4, 5, 6, 0. 50 இன்ட்டு 9 கியூப் என்ன வந்துடும்? 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9னா 9 கியூப் தானே. கீழே எல்லாத்தையுமே அடித்தாச்சு. 729. இதை மட்டும் பெருக்கி எழுதணும்னா ஆன்சர் கிடச்சிடும். 5 700 என்ன வந்துடும்? 7 35, 3500, சரியா? இங்கே ஒரு 0 இருக்குது. கடைசியாக பெருக்குனது எல்லாத்தையும் வரப்போ நம்ம கடைசியாக ஒரு 0 சேர்த்துற போகிறோம், சரிங்களா? 5 700 3500, 5 20
100 50 45 5 4 5 1 6 3 இது பக்கத்தில் என்ன பண்ணுவோம் ஒரு 0 ஏன்னா 50ஆல் தானே பெருக்கணும். ஸோ 36,450 ஆன்சர் 36,450. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்ட ரூபாய் 12ஆம் தொகையானது 5ஆம் வருட முடிவில் 2 மடங்காக மாறுகிறது எனில் அதே தொகை 20ஆம் வருட முடிவில் எவ்வளவு ரூபாயாக மாறி இருக்குன்னு கேட்குறாங்க. ஏற்கனவே ஒரு ஃபார்முலா ஒன்று பார்த்தோம்ல, கொஸ்டின் நம்பர் 17 நினைக்கிறேன். சரியா? அதாவது கூட்டு வட்டியில் ஒரு அசலானது n ஆண்டுகளில் m மடங்காகும் எனில் n ஆண்டுகளில் m மடங்காகும் எனில் அது an ஆண்டுகளில் m மடங்காகும் எனில் அது an ஆண்டுகளில் m பவர் a மடங்காகும் அப்படின்னு பார்த்தோம். n ஆண்டுகளில் m மடங்காகும் எனில் an ஆண்டுகளில் m பவர் a மடங்காகும்னு பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி தான் இதை சால்வ் பண்ண போகிறோம். முதலீடு செய்யப்பட்ட ரூபாய் 12,000 தொகையானது 5ஆம் வருட முடிவில், அப்போ n என்னது 5, 5ஆம் வருட முடிவில் 2 மடங்காக மாறுகிறது. அப்போ mங்கிறது என்னது 2 எனில் அதே தொகை 20ஆம் வருட முடிவில் எவ்வளவு ரூபாயாக மாறும்? an ஆண்டுகளில், இதுதானே an ஆண்டுகளில் m பவர் a மடங்காகும். சரியா? an ஆண்டுகளில், அப்போ இது ரெண்டையும் பெருக்குனா 20 வரணும். ஆனால் நமக்கு தெரிஞ்ச n என்னது இந்த 5 தான் தெரியும். அப்போ 5 எதால் பெருக்குனா எனக்கு 20 வரும்னா ஏங்கிற இடத்துல எனக்கு என்ன இருக்கணும் 4 இருக்கணும். n கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா 5, 5 என்னன்னு வந்துடும் 20 அப்படின்னு கிடச்சிடும். ஏன்னா 20ஆம் வருட முடிவில் தானே கேட்குறாங்க. அப்போ நமக்கு கொஸ்டின் இப்போ ஏவோட வேல்யூ என்ன ஆகிடும், இந்த இடத்துல ஏவோட வேல்யூ நம்ம என்னென்னு எழுதிடுவோம் 4 அப்படின்னு எழுதுவோம். எம்மோட வேல்யூ என்னது 2, அப்போ 2 பவர் 4ன்னு இருக்குது. சரியா? 2 பவர் 4 சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 2 பவர் 4 16 தானே. அப்போ 16 மடங்காகும். 16 மடங்காகும். அவங்க அதை கேட்கல. 12,000 தொகையானது 20 வருட முடிவில் எத்தனை மடங்காகும் அப்படின்னு கேட்கல. மடங்குன்னு கேட்டால் 20 மடங்குன்னு சொல்கிறோம். அந்த 20ஆம் வருட முடிவில் அந்த தொகை எவ்வளோ ரூபாயாக மாறி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 12,000 எத்தனை மடங்காக மாறும்? 16 மடங்காக மாறும். அப்போ 12,000 இன்ட்டு எதால் பெருக்கிட வேண்டியதான் 16ஆல். 16 192, பக்கத்தில் 3 0 சேர்த்தோம்னா 1,92,000. ஆன்சர் 1,92,000. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. அசல் ரூபாய் 3000 ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி விகிதத்தில் ரூபாய் 3,993 எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ 3,993ங்கிறது மொத்த தொகை. அசல் எவ்வளோ அப்படின்னா 3000. 3,990 மைனஸ் பண்ணோம்னா 993. எத்தனை சதவீத வட்டி வீதம் சொல்லியிருக்காங்க? 10% அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ரொம்ப நம்ம நார்மலாக கவனிங்களேன். தனி வட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு 10%னா 3 வருஷத்துக்கு 30%. அசல் 30% எவ்வளோ வரும்? 10%ங்கிறது 300. அப்போ 30% 900 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இப்போ 4 வருஷத்துக்கு போனோம்னு வச்சுங்களேன், 4 300 என்ன வந்துடும்? 4 3 12 1,200 அப்படின்னு வந்துடும். அப்போ கண்டிப்பாக எனக்கு எத்தனை வருஷம் தான்? அது கூட்டு வட்டிங்கிறதால ஒரு 93 என்ன ஆகுது? அதிகமாக வந்திருக்கு. அப்போ ஆன்சர் கண்டிப்பாக எத்தனை ஆண்டுகளாக தான் இருக்கும்? 3 ஆண்டுகளாக இருக்கும். 2 ஆண்டுகள்னால் நமக்கு எவ்வளோ தான் கிடைக்குன்னா 600 சம்திங் தான் கிடைக்கும். 1 ஆண்டுகள் வரவே வராது. 4 ஆண்டுகள்னால் ஒரு வருஷத்துக்கு 10%ங்கிறது 300 அப்படின்னா 4 வருஷத்துக்கு 4 3 12 1,200 மேலே போயிடும். ஆனால் இருக்கிறதே எவ்வளோ தான்? 993 தான் நமக்கு என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ரொம்ப சிம்பிளாக ஆன்சரு. வேறு எதுவுமே பண்ணவே தேவையில்லை. ஆன்சர் என்ன தான் வரப்போகுது? 3 ஆண்டுகள். ஏன்னா உங்களுக்கு வெரிஃபை பண்ணி காமிக்கிறேன். 3 ஆண்டுகள்னால் நம்பர் 3 3 1. இந்த 3000ல் 10% எவ்வளோ? 300. 300 10% எவ்வளோ? 30. 30 10% எவ்வளோ? 3. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 300 900, 3 30 90 ப்ளஸ் 3 என்ன வந்துடும்? 993 அப்படின்னு வந்துருக்குது. ரொம்ப சிம்பிள் தான். இதை வெரிஃபை பண்ணுறதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் 3 ஆண்டுகள்னு எழுதிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். கூட்டு வட்டியில் ஒரு தொகை 2 வருடங்கள் 3 மடங்காகிறது எனில் எத்தனை வருடங்களில் அது 27 மடங்காகும்? இப்போ கவனிங்க, அதே ஃபார்முலா தான். 2 ஆண்டுகளில் 3 மடங்காகிறது எனில் அது எத்தனை வருடங்களில்? இந்த ஏஎன் அதை தான் கேட்குறான் இப்போ கொஸ்டினாக. முன்னாடி கொஸ்டின்லாம் கொடுத்துருந்தான். சரியா? எத்தனை ஆண்டுகளில் 20 வருடம் முடிவில் எவ்வளோவா மாறுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினில் 17வது கொஸ்டினில் 15 வருடங்களில் அப்படின்னு கேட்டிருந்தாலே எத்தனை மடங்காகுன்னு கேட்டிருந்தான். இங்கே 27 மடங்காகும் அப்படின்னு கேட்குறான். இங்கே என்ன பண்ணுன்னா, இங்கே இருக்கு இல்லையா 3 மடங்குன்னு கொஸ்டினில் கேட்டிருக்கான் இல்லையா, சொல்லியிருப்பேன் இத்தனை மடங்காக மாறி இருக்குன்னு சொல்லியிருக்கான் இல்லையா, அந்த நம்பரை என்ன பண்ணணும்? இந்த 27ஓட அடிமானமாக மாற்றணும். அப்போ 27 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 3/3 அப்படின்னு எழுதிக்கலாமா? இங்கே என்ன இருக்கோ அதுதான் அடிமானமாக இருக்கணும். பவரில் என்ன நம்பர் போட்டால் அந்த 27 வருமோ அதேமாதிரி எழுதிக்குவோம். 3/3 தான் என்னது 27 வந்து. இப்போ என்ன பண்ணிட போகிறோம்?
இது தானே ஏ, இது ஏ, இது என்னது என். ஏ எண்ணையும் பெருக்குனா எனக்கு என்ன ஆகிடும், எத்தனை வருடங்கள் அப்படின்னு தெரிஞ்சுன்னா, அப்போ இந்த 2 3 என்ன பண்ணிட வேண்டியதான், பெருக்கிட வேண்டியதான். 2 × 3 என்ன வந்துடும், 6 வருடங்கள். 2 × 3 = 6 வருடங்கள். ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் வரும். அதே சேம் ஃபார்முலா தான், சரிங்களா. இது தனி வட்டியில் n ஆண்டுகளில் கூட்டு வட்டியில் n ஆண்டுகளில் ஒரு அசலானது m மடங்காக எனில் an ஆண்டுகளில் m⁴ மடங்காகும். நம்ம கொஸ்டின் கேட்குறது என்னது, எத்தனை வருடங்களில் 27 மடங்காகுன்னு கேட்குறோம். அப்போ ஏவையும் என்னையும் பெருக்கி சொல்கிறோம். ஏ எவ்வளோ 3, இந்த n எவ்வளோ 2, 3 × 2 என்னது 6 ஆண்டுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 5625 ஆனது 6084 மாறுகிறது. 5625 ஆனது 6084 மாறுகிறது எனில் கூட்டு வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 2 வருஷம் தான் சொல்லிட்டாங்க, சரிங்களா. அப்போ இது மொத்த தொகை, இது என்னது அசல் தொகை. மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, வட்டி எவ்வளோ அப்படின்னு கிடைக்கும். ஒன்று கடன் வாங்குவோம், 14ல் 5 போச்சுன்னா என்ன வந்துடும், 9 அப்படின்னு வந்துடும். அடுத்து இங்கே 7 இருக்கும், 7ல் 2 போச்சுன்னா என்ன வந்துடும், 5 அப்படின்னு வந்துடும். இங்கே 10, 10ல் 6 போச்சுன்னா 4, 459 ரூபாங்கிறது தான் என்னது 2 ஆண்டிற்கான வட்டி. 2 ஆண்டிற்கான வட்டி, சரிங்களா. இப்போ நல்லா கவனிங்க, நான் ஆப்ஷன் வச்சு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, இது ஒரிஜினல் கொஸ்டினில் உள்ள ஆப்ஷன், நானாக எதுவும் செட் பண்ணல. 4% சொல்லியிருக்காங்க. அசல் எவ்வளோ 5625. இதுக்கு தானே 4% கால்குலேட் பண்ணுவோம். இதில் 1%னா 56.25 ரூபா. இதை 4 தடவை பெருக்கணும் அப்படின்னா 4% எவ்வளோ கிடைக்குன்னா, 4 50 ரூபா 200 ரூபா, 4 6 24 ரூபா, 4 25 எவ்வளோ வந்துடும், 1 ரூபான்னு வந்துடும், சரியா. அப்போ 225 ரூபா வருமா. ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ வரும், 225 ரூபா அப்படின்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு வட்டி 225 ரூபா. திரும்ப 2வது வருஷத்துக்கும் அதே 225 ரூபா தான் என்னாவது வட்டியாக கிடைக்கும், சரியா. ஏன்னா 2வது வருஷத்துக்கு என்ன பண்ணுவோம், அசலுக்கு வட்டி 4% கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு ப்ளஸ் என்ன பண்ணுவோன்னா, இந்த முதல் வருஷத்தில் கிடைச்ச வட்டிக்கு வட்டி கணக்கிடுவோம். வட்டிக்கு வட்டி கணக்கிட்டோம்னா 4% இதில் பார்ப்போம். இதில் 1% எவ்வளோன்னா, 225ல் 1% 2 ரூபா 25 பைசா. அப்போ 4% என்ன வந்துடும், 4 2 8 ரூபா, 4 25 பைசா 1 ரூபா. 8 + 1 என்ன வந்துடும், 9ன்னு வந்துடும். இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் 459 வந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணால் கண்டிப்பாக 459 தான் வரப்போகுது. ஸோ ஆன்சர் என்னென்னு எழுதலாம் அப்படின்னா 4% இதை வச்சு ஆன்சரை எழுதலாம். சப்போஸ் இந்த 459 வராமல் ஒரு 500 600 வந்துச்சுன்னா 4% விட கம்மியாக எது இருக்கோ அதுதான் ஆன்சராக இருக்க போகுது, சரியா. இல்லை 450 வராமல் ஒரு 350 வருதுன்னா இந்த 4% விட எது அதிகமாக இருக்கோ அந்த ஆப்ஷன் தான் ஆன்சராக வர்ற மாதிரி இருக்கும், சரிங்களா. இல்லை அப்படின்னா இந்த வட்டி 459 ரூபா வருது இல்லையா, இது 2 வருஷத்துல தான் 450 ரூபா. அப்போ எனக்கு தனி வட்டினா அப்படியே 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இது கூட்டு வட்டிங்கிறதால இந்த எக்ஸஸாக இருக்கிற 9 ரூபாயை எடுத்துகிட்டு பாக்கி 450 ரூபாய் 2ஆக பிரித்தோம்னா இங்கே ஒரு 225 ரூபா, இங்கே ஒரு 225 ரூபா கிடைக்கும். ப்ளஸ் என்ன வரும் அப்படின்னா இங்கே ஒரு 9 ரூபா கிடைக்கும், சரிங்களா. 225, இங்கே ஒரு 225. இந்த 9 ரூபாங்கிறது எதுக்கு போட்ட வட்டி, மொதல் வருஷத்தில் வந்த வட்டிக்கு வட்டி தான் இந்த 9 ரூபா. இந்த 225 அசலுக்கான வட்டி, சரியா. இப்போ இந்த 225ல் 9 ரூபாங்கிறது நம்ம எத்தனை சதவீதம்னு செக் பண்ணோம் அப்படின்னா அதுதான் என்ன இருக்க போகுதுன்னா ஆன்சராக இருக்க போகுது. 225ல் 1% எவ்வளோனா 2.25. இதை 4 தடவை பெருக்கணும்னு வச்சுக்கோங்க. 4 தடவை 2 ரூபா 25 பைசா பெருக்கணும்னா 4 2 ரூபா 8 ரூபா, 4 25 பைசா 9 ரூபான்னு வந்துடு. அப்போ 225ல் 4% தான் என்னன்னா 9. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவாக தான் இருந்தாகணும், 4% தான் இருந்தே ஆகணும். அப்போ நம்ம கரெக்டாக தான் பிரித்து பார்த்துருக்கோம், சரிங்களா. ஸோ இப்படி பிரித்து பார்த்து இந்த ஆன்சரை என்ன பண்ணிக்கலாம்னா எழுதிக்கலாம், சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரூபாய் 10,000க்கு 8% ஆண்டு வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம்னா ஃபார்முலா என்ன எழுதுவோம்னா, CI - SI = P × R/100² ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. ஆனால் இந்த ஃபார்முலாவே தேவையில்லை, ரொம்ப சிம்பிள். கொடுத்துருக்க இந்த 10,000க்கு 8% கண்டுபிடிங்க, எவ்வளோ வரும், 800 ரூபா. இந்த 800 ரூபாயில் திரும்ப 8% கண்டுபிடிங்க. 800 ரூபாயில் 1% 8 ரூபா, சரியா. அது 8% 8 என்ன வந்துன்னா 64 ரூபா. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏலேயே கிடச்சிடும், ஒரே ஸ்டெப்பு, சரியா. ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ வருதோ 8% எவ்வளோ, 1%ங்கிறது 100 ரூபா. அப்போ 8% 800 ரூபா.
ரூ. திரும்ப 8% கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் 2 வருடங்களுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் 64 எழுதலாம். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதுதான் வரப்போகுது. நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ணவே தேவையில்லை, பேப்பர் பேனா தேவையே இல்லை. கொஸ்டினை பார்த்து முடித்தோடனே என்ன பண்ணிடலாம், ஆன்சர் என்னன்னு சொல்லிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் 8000 அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எத்தனை சதவீதம்? 5%. ஆனால் எத்தனை ஆண்டுகளுக்கு? 3 ஆண்டுகள். இங்கே கவனிங்க, அங்கே கண்டுபிடிச்சா மாதிரியே இங்கே கண்டுபிடிங்க. 8000ல் 5% எவ்வளோ? 400 ரூபா. இந்த 400 ரூபாயில் 5% கண்டுபிடிங்க. எவ்வளோ அப்படின்னா 20 ரூபா வருது இல்லையா? இதுதான் 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கும், 20 ரூபா. ஆனால் நமக்கு கேட்குறது என்னதுன்னா 3 வருஷத்துக்கு. அதனால் என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த 20 3 தடவை பெருக்குன்னா என்ன வந்துடும்? 60 ப்ளஸ் இந்த 20க்கு திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா 20க்கு திரும்ப என்ன பண்ணுன்னா 5%. 20ல் 10% எவ்வளோ? 2. அப்போ 5% எவ்வளோ? 1 அப்படின்னு வந்துடும். சரியா? அந்த 60 கூட இந்த 1 பெருக்கி கூட்டி எழுத வேண்டியதான். ஸோ ஆன்சர் 61 அப்படின்னு கிடச்சிடும். சரியா? ஏன் இதை 3 தடவை பெருக்கணும்னா நான் ஒரு நம்பர் சொன்னல, 3 வருஷம்னா 3 3 1ன்னு ஒரு நம்பர் சொன்னேன்னா இந்த 3க்கு கீழே இருக்கிறது எல்லாமே அசலுக்கான வட்டியாக இருக்கும். இந்த 3 கீழே இருக்கிறது தான் என்னவாக இருக்குன்னா வட்டிக்கான வட்டி. அதேமாரி இந்த 1 கீழே உள்ளது தான் வட்டிக்கான வட்டி. அதனால் இந்த 2வது வருஷத்தில் கிடைக்கிற வட்டியை எத்தனை தடவை பெருக்க சொல்கிறேன்னா 3 தடவை பெருக்க சொல்லிடுறேன். அந்த வட்டிக்கு திரும்ப என்ன பண்ண போகிறோம்? ஒரு தடவை அந்த 5% கண்டுபிடிச்சி எழுதிக்க போகிறோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும்னா 61ன்னு வந்துடும். சரியா? 2 வருஷம்னா ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ வருதோ அதுக்கு வட்டி எவ்வளவோ அதுதான் என்னவாக இருக்குன்னா 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கும். இதே 3 வருஷத்துக்கு கேட்டானா 2 வருஷத்துக்கு வட்டி வித்தியாசம் வருது இல்லையா? 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் வருது இல்லையா? அந்த அமௌண்ட்டை 3 தடவை பெருக்கிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரே ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ராவாக அந்த 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் வருது இல்லையா? அந்த அமௌண்ட்டுக்கு திரும்ப எத்தனை % கணக்கில் சொல்லியிருக்கானோ அதை கண்டுபிடிச்சிட்டு 2 வேல்யூ ஆட் பண்ணி எழுதிக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள். இல்லை அப்படின்னா இங்கே ஃபார்முலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா CI மைனஸ் SI ஈக்குவல் டு அதே 2 வருஷத்துக்கு உள்ள ஃபார்முலா P இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸஸாக நீங்கள் என்ன மட்டும் எழுதுனா போதுன்னா 3 + R/100. இது நிறையா வேறு மாதிரி ஃபார்முலா எழுதுவாங்க. அப்படிலாம் எழுதவே கூடாது. எழுதி ஆன்சர் வரும், அது பிரச்சனை இல்லை, அது தப்புன்னா நான் சொல்லவே இல்லை. சரிங்களா? புக்கில் என்ன ஃபார்முலா இருக்கோ அதே தான் நமக்கு கேட்பாங்க, கொஸ்டினில் கேட்டாங்கன்னா. அதனால் புக்கில் இருக்கிறது இந்த ஃபார்முலா தான். அதனால் இதையே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நல்லா படித்து வச்சிங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ. இதோட இந்த வீடியோவில் எல்லா கணக்கும் பார்த்தாச்சு. சரிங்களா? ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.